இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளாக் 3 யூனிட் 6 to 7 பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நம்ம வந்து ஜெண்டர் யூத் ஐடென்டிட்டி பத்தி பார்த்திருந்தோம். இதோட இந்த கிளாஸும் அதோட கண்டினியூஷனா தான் இருக்கும். ஜெண்டர் அண்ட் ஐடென்டிட்டின்னு பார்க்கும்போது ஜெண்டரோட சோஷியலைசேஷன் தான் மெயின் ரோல் பிளே பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஜெண்டர் சோஷியலைசேஷன் என்னன்னு பார்த்தோம்னா விச் மீன்ஸ் சமூகமயமாக்கல்னு சொல்றாங்க. ஜெண்டர் சோஷியலைசேஷன் என்னன்னா இப்போ ஒவ்வொரு ஜெண்டர் ரோல்ஸுக்கும் இப்படிதான் பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொசைட்டி செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதே மாதிரி அன்ரிட்டன் ரூல்ஸ் வந்து நார்ம்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்போ அந்த நார்ம்ஸ் படி நம்ம நடக்கணும்னு எதிர்பார்க்கறது தான் வந்து ஜெண்டர் சோஷியலைசேஷன். ஸோ அப்படி நம்ம நடந்துட்டோம் அப்படின்னா நம்ம சோஷியலைஸ் ஆயிட்டோம்னு அர்த்தம். அப்படி நடக்கல அப்படின்னா நிறைய கான்ஃபிளிக்ஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அப்போ ஜெண்டர் சோஷியலைசேஷனும் ஜெண்டர் ரோல்ஸும் மோர் ஆர்லெஸ் ஈக்குவலா தான் ரோல் பிளே பண்ணுது. ஸோ ஜெண்டர் சோஷியலைசேஷன் நம்ம ஆகிட்டோம் அப்படின்னா அந்த ஜெண்டர் ரோல்ஸ் நம்ம டேக்கப் பண்ணி எடுத்து நடக்க ஆரம்பிச்சிடும்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த ஜெண்டர் சோஷியலைசேஷன் ஜெண்டர் ரோல்ஸ் ரெண்டுமே யூத்தோட ஐடென்டிட்டியை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அப்படின்னா சொசைட்டிக்கு ஏத்தது மாதிரி நம்மளோட ஐடென்டிட்டியை மாத்திக்கிறோம். ஸோ அப்படி மாத்தும் போது நம்மளோட யூத் ஐடென்டிட்டி வந்து டிஃபர் ஆகுது. ஈவன் தோ நமக்கு வந்து டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கு அப்படின்னா சொசைட்டி வந்து இந்த மாதிரிதான் நடக்கணும்னு சொல்றதுக்காகவே நம்ம அதை மாத்திக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து வரும்போது நம்ம ஐடென்டிட்டியை நம்ம மாத்தணும். அதாவது யூத் ஐடென்டிட்டியை மாத்திக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்ப யூத் ஐடென்டிட்டியை மாத்துறதுக்கு என்னெல்லாம் விஷயம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்சிங் ஜெண்டர் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பையன் அப்படின்னா வந்து பப்ளிக் பிளேசஸ் அழக்கூடாது, இல்ல இமோஷனல் கண்டென்ட்ஸ் இருக்கு, இமோஷனலி ரொம்ப இதா இருக்கு, வீக்கா இருக்காங்க அப்படின்னா அழக்கூடாது. இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் வந்து சொசைட்டி போட்டு வச்சிருந்துச்சு. அதே இது விமன் இருக்காங்க அப்படின்னா விமனுக்கு வந்து அவங்க வந்து இமோஷனலி மெச்சூரா இருக்கணும், மல்டி டாஸ்க் பண்ணணும், அதே மாதிரி அவங்க வந்து ஃபேமிலி ஹோம் மேக்கரா இருக்கணும், பாய்ஸ் வந்து பிரெட் வின்னரா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அன்ரிட்டன் ரூல்ஸ் நம்ம நிறைய போட்டு வச்சிருக்கோம். ஸோ போட்டு வச்சது படி நடந்துட்டு இருந்தாங்க இவ்வளவு நாள். பட் இப்ப இருக்க ஜென்ரேஷன் வந்து ஒரு ஷிஃப்ட் வருது. ஏன் வருது அப்படின்னா இந்த குளோபலைசேஷனால இந்த ஷிஃப்ட் வருது. ஸோ அப்ப இந்த ஷிஃப்ட் வரதுனால என்ன ஆகுதுன்னா சேஞ்சிங் ஜெண்டர் ரோல்ஸ் ஹேப்பன் ஆகுது. ஸோ ஜெண்டர் ரோல்ஸ் சேஞ்ச் ஆகுறது எப்படின்னா மேலும் ஃபீமேலும் ஈக்குவல், இது சைக்கலாஜிக்கலி தே ஆர் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சைக்கலாஜிக்கலி ஈக்குவல்னு சொல்லும் போது ஒரு பையன் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி என்னென்ன வேலைலாம் செய்யணும்னு இந்த சொசைட்டி சொல்லி வச்சிருந்துச்சோ அந்த ரோல்ஸை வந்து விமனும் இப்ப எடுத்து பண்றாங்க. அதே மாதிரி விமன் என்னென்ன ரோல் எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி வச்சிருந்தாங்களோ அந்த ரோல்ஸை மென்னும் எடுத்து பண்றாங்க. ஸோ இப்படி வந்து அந்த ஜெண்டர் ரோல்ஸ்ன்றது மாறி ஹியூமன் ரோல்ஸா வந்துருச்சு. ஸோ ஹியூமன் ரோல்ஸா வரும்போது ஆண் பெண் அப்படின்ற அந்த டிஃபரன்ஸ் இல்லாம ஹியூமன்ஸா பிறந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே சமைக்க தெரியணும், நம்ம எல்லாத்துக்குமே வீட்டையும் பார்த்துக்க தெரியணும். அதுக்கு அதே மாதிரி தனக்கான ஒரு தேவையை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ஒரு வேலைக்கு போகணும். ஸோ அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ரெண்டு பேருக்குமே பொதுவா மாறிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் அண்ட் சோஷியல் சேஞ்ச். ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ்னு சொல்லும் போது மூணு டைப்ஸ் ஆஃப் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சொசைட்டி வந்து சோஷியல் சைக்காலஜில சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீரியோடைப்ன்றது வந்து ஒருத்தவங்களை பத்தின தவறான ஒரு ஜட்ஜ்மெண்ட். அது வந்து பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். அது வந்து ட்ரூ கிடையாது. அதுதான் ஸ்டீரியோடைப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளையா இருக்கவனா பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொன்னோம்னா அது பாசிட்டிவான கண்டென்ட். ஆனா அது உண்மை கிடையாது. ஸோ அது வந்து பர்சனாலிட்டி பொறுத்து. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஸ்டீரியோடைப்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரெஜுடைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெஜுடைஸ்னு சொல்லும் போது இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவா ஒருத்தவங்களை பத்தி தப்பான ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல ப்ரீ அசியூம்டு ஐடியா வந்து நெகட்டிவா இருக்கும். அது வந்து ட்ரூ கிடையாது, அன்ட்ரூவா இருக்கும், ஃபால்ஸ் பிலீஃபா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாமே வந்து மாஃபியன்ஸா தான் இருப்பாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பா அன்ட்ரூ தான், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து நம்மளோட ப்ரெஜுடைஸ். நெகட்டிவா ஒரு பர்டிகுலர் ஐடென்டிட்டியவோ ஒரு சோஷியல் குரூப்பையோ ஒரு கம்யூனிட்டியை பத்தியோ நம்ம பேசுறது வந்து ப்ரெஜுடைஸ். அது டோட்டலி ஃபால்ஸ் பிலீஃபா இருக்கும். அடுத்து வந்து டிஸ்கிரிமினேஷன். இந்த ஸ்டீரியோடைப்பும் ப்ரெஜுடைஸும் திங்கிங் லெவல்ல இருக்கும். எப்ப இது பிஹேவியரா மாறுது அப்படின்னா நம்ம அந்த திங்கிங் வந்து நம்மளோட ஆக்ஷன்ஸ்ல காமிக்கும் போது அது டிஸ்கிரிமினேஷனா வெளிப்படும். இப்போ ஒருத்தவங்களை பத்தி இவங்க இப்படித்தான், இந்த ஐடென்டிட்டி உள்ளவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா கண்டிப்பா நம்மளோட பிஹேவியரும் அதுக்கு ஏற்றது மாதிரி நெகட்டிவா மாறும்போது அவங்களை ஈக்குவலா நம்ம ட்ரீட் பண்ண மாட்டோம். ஈக்குவலா ட்ரீட் பண்ணாத போது நமக்கு டிஸ்கிரிமினேஷன் ஏற்படும். டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சு அப்படின்னா அன்இக்வாலிட்டி இருக்கும் சொசைட்டில, ப்ராப்பரான ஒரு growth இருக்காது. ஸோ அப்ப ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு வெளியே வர்றது மாதிரி இப்ப இருக்க சொசைட்டி இருக்கு. அடுத்து வந்து சோஷியல் சேஞ்ச். இந்த சோஷியல் சேஞ்ச் வந்து ஸ்டீரியோடைப்ஸ் உடைக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு கான்சிக்வன்சஸ். அது பாசிட்டிவான ஒரு சோஷியல் சேஞ்சாவும் இருக்கலாம், நெகட்டிவான சோஷியல் சேஞ்சாவும் இருக்கலாம். பிகாஸ் இப்ப மென் அண்ட் விமன் இருக்காங்க அப்படின்னா
அவங்களுக்குன்னு செட் ஆஃப் டாஸ்க் குடுத்துடுறாங்க. இப்ப 2 டாஸ்க்குமே 2 பேரும் பண்ணலான்னு சொல்லும்போது, அந்த இடத்துல ஈக்குவாலிட்டி இருக்கான்றது பெரிய கொஸ்டின் மார்க். இப்போ ஒரு பையன் வந்து அந்த சமைக்கிற ரோல், ஹோம் மேக்கர் ரோலையும் பார்த்துட்டு வேலைக்கு போணும் அப்டின்னா, அது ஒரு கொஸ்டின் மார்க். ஈக்குவாலிட்டி இருக்காது. அதே மாரி ஒரு பொண்ணு வந்து ஹோம் மேக்கராவும் இருக்கணும். அதே அட் த சேம் டைம் வந்து வேலைக்கு போய் நல்லா ஏர்ன் பண்ணிட்டு வரணும்னும் போது 2 ரோல நம்ம எக்ஸ்ட்ரா குடுக்குறது மாரி இருக்கு. ஸோ அப்போ அவங்கள வந்து நம்ம மாடர்ன் விமன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2 ஆல்ரெடி இருக்கிற அந்த ஜெனரேஷனல் விஷயத்தையும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஹோம் மேக்கராவும். அதே மாரி இப்ப இருக்க நியூ ட்ரெண்ட்ஸ்க்கு ஏத்தது மாரி வாக்கும் போறாங்க அப்டின்னா, 2மே 2 பார்ஸ தூக்கி அவங்க மேல போடுறோம். ஸோ அப்படி போடும்போது அது ப்ராப்பரான ஈக்குவாலிட்டியே இருக்காது. அப்ப சோசியல் சேஞ்ச் வந்து பாசிட்டிவா இருந்தா தான் நம்ம குரோத் ஓரியன்டட் சொசைட்டி, கண்ட்ரியா இருக்கும்ன்றது அர்த்தம். ஸோ அப்ப இந்த இடத்துல இந்த ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ நம்ம பிரேக் பண்ணிட்டு வரும்போது, நமக்குள்ள ஒரு ஐடென்டிட்டி ஃபார்மேஷன் ஆகுது. ஐடென்டிட்டி ஃபார்மேஷன் வந்து நியூவான ஐடென்டிட்டியா இருக்கு. இதுவரைக்கும் ஆல்ரெடி அ ப ப இது இது ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ஸ்ல ஏற்படுத்தின ஐடென்டிட்டிய தாண்டி நம்ம ஒரு நியூ ஐடென்டிட்டி கிரியேட் பண்றோம். அது எத பேஸ் பண்ணி அப்டின்னா, இந்த சோசியல் சேஞ்ச், சேஞ்சிங் ஜெண்டர் ரோல்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம ஃப்ரேம் பண்றது. ஸோ இதுதான் ஜெண்டர் அண்ட் ஐடென்டிட்டில வருது. நெக்ஸ்ட் வந்து செக்சுவாலிட்டி பத்தி பேசுறாங்க. இந்த ஜெண்டர்ன்னு பேசும்போது அதுல மெயின் கான்செப்ட்டா என்ன இருக்கு அப்படின்னா செக்சுவாலிட்டி தான். செக்சுவாலிட்டிய வந்து நம்ம ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும் தான் நம்மளால வந்து ஒரு ஜெண்டர் டெவலப்மெண்ட் இல்ல ஜெண்டர் ஐடென்டிட்டிய அட்டைன் பண்ண முடியும். ப்ராப்பரான ஐடென்டிட்டி அட்டைன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல செல்ஃப் அவேர்னஸும் செல்ஃப் வேலிடிட்டி பத்தி பேசுறாங்க. ஸோ நான் யாரு? என்ன மாரியான ஒரு டைப் நானு? ஹோமோசெக்சுவலா, ஹெட்ரோசெக்சுவலா? இந்த இந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும். ஸோ அதே மாரி செல்ஃப் வேலிடிட்டி வேணும். செல்ஃப் வேலிடிட்டி எதுக்கு அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ செல்ஃப் வேலிடிட்டி எதுக்கு வரும் அப்படின்னா இந்த இடத்துல அவங்களோட செல்ஃப் வந்து மத்தவங்கள விட டிஃபர் ஆகுது, டிஃபரெண்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெட்ரோசெக்சுவல் வந்து ஹோமோசெக்சுவலா இருக்காங்க அப்படின்னா அது அவங்களோட அந்த ஐடென்டிட்டி வந்து நார்மலா இருக்கிற பீப்புளை விட டிஃபர் ஆகுது. நார்மல்னு சொல்ல முடியாது. ஜெனரலைஸ்டா இருக்கிறவங்கள விட டிஃபர் ஆகுது. இவங்க ஒரு மைனாரிட்டி குரூப்குள்ள வந்துடுறாங்க. ஸோ அப்படி வரும்போது, அவங்களுக்கு அவங்களே அவங்கள அக்செப்ட் பண்றது வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்ப அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். செல்ஃப் வேலிடிட்டி இருக்கணும். இதுதான் நான். இதுக்கு யாரும் எந்த பொறுப்பும் கிடையாது. இல்ல நானும் எந்த பொறுப்பும் கிடையாது. ஸோ இது வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நம்ம இப்படி டெவலப் ஆகிட்டோம். இந்த ஒரு டெவலப்மெண்ட்குள்ள வந்துட்டோம். ஸோ அப்படி வரும்போது அந்த ஒரு செல்ஃப் அக்செப்டன்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. அக்செப்டன்ஸ் இருந்தா தான் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பேசுனது மாதிரியே அக்செப்டன்ஸ் இருந்தா மட்டும் தான் நம்ம growth ஓரியன்டடா செயல்பட முடியும். சோ இது 2ம் இருக்கணும் செக்சுவாலிட்டிய பொறுத்த அளவுக்கு. அதுக்கப்புறம் இந்த 2 இருந்துச்சுனால என்ன ஆகும்னா கம்யூனிட்டி ரிலேஷன்ஷிப் வந்து டெவலப் ஆகும்னு சொல்றாங்க. இப்ப நம்மள நம்மள பத்தின ஒரு அறிவு நமக்கு இருக்கு. அந்த அறிவு வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாரி நம்ம எக்ஸ்டர்னல் வேலிடேஷன்காண்டி மத்தவங்கள எதிர்பார்த்து இல்ல. மத்தவங்க என்ன புகழணும், மத்தவங்க என்ன அக்செப்ட் பண்ணணும் அந்த மாரி நம்ம இல்ல. சோ அப்படி இல்லாத போது என்ன ஆகும்னா நமக்குள்ள ஒரு எம்பவர்மென்ட் வரும். சோ எம்பவர்மென்ட் வரும்போது நம்ம யாரோட ரிலேட் ஆனா பெட்டரா இருக்குமோ அவங்கள நம்ம சூஸ் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம கூட யார் ரிலேட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாரி நம்மள மாத்திக்காம, நமக்கு யார் சூட் ஆவாங்களோ அவங்க அந்த ஒரு பர்ட்டிகுலர் கம்யூனிட்டியவோ, பெர்சனையோ தேடி போறது மாரி இருக்கும். சோ அப்படி போகும்போது நமக்கு ஒரு கம்யூனிட்டி ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு. இப்ப எல்ஜிபிடிக்யூ இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு டிஃபரெண்ட் கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷன அவங்களுக்குள்ளேயே கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு. இன்கேஸ் எல்லாருமே வந்து அந்த செல்ஃப் வேலிடிட்டி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து வெளியில இருக்கிற ஆட்கள் கிட்ட வந்து என்ன அக்செப்ட் பண்ணுங்க, என்ன வந்து ஏத்துக்கங்க, நான் இருக்கிற மாரி ஏத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலிடிட்டி சீக் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அத தவிர்க்கிறதுக்கு நம்ம கம்யூனிட்டியா நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா, மோர் எம்பவர்டாவும் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கான ஒரு ரீஅஷூரன்ஸ் கிடைக்கும். நம்ம மட்டும் இப்படி இல்ல. இத்தன பேர் இருக்காங்க. இது நம்மளோட மிஸ்டேக் கிடையாது. அப்படின்ற ஒரு ரீஅஷூரன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து இன்டர்பர்சனல். இன்டர்பர்சனல் சொல்லும்போது இப்ப கம்யூனிட்டி ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆனாலே இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆயிரும். நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணுவோம். மெயின்டெயின் பண்றது மூலியமா என்ன ஆகும்? இமோஷனல் ஷேரிங் இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க கிட்ட சொல்றது மாரி இருக்கும். நம்ம பிரச்சனைய அவங்க எல்லாரும் சேர்ந்து தீர்ப்பாங்க. சோ இப்ப இது எல்லாமே வந்து எத பேஸ் பண்ணி இருக்கு? அந்த செக்சுவாலிட்டின்ற அந்த அவேர்னஸ பேஸ் பண்ணி தான் இருக்கு. இது இருந்ததுன்னா அவங்களால பெட்டரா வந்து ஃபங்ஷன் ஆக முடியும். இல்ல அந்த அக்செப்டன்ஸ் இல்ல, அந்த அவேர்னஸ் இல்ல அப்படின்னா ப்ராப்பரா அவங்களால ஃபங்ஷன் ஆக முடியாது. நெக்ஸ்ட் வந்து செக்சுவாலிட்டி, அடலசன்ஸ் அண்ட் பாடி இமேஜ். இந்த செக்சுவாலிட்டி எப்படி அடலசன் ஏஜ்ல ரோல் பிளே பண்ணுது அப்படின்னா, இந்த ஏஜ்ல வந்து அந்த பிசிக்கல் டெவலப்மெண்ட் வந்து டிராஸ்டிக்கா இருக்கிறது அடலசன் ஏஜ்ல 15 to ஒரு 19 ஏஜ்க்குள்ள. ஸோ டிராஸ்டிக்கா இருக்கும்போது அவங்களோட அந்த பாடிலி சேஞ்சஸை அவங்க அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்றது இல்லாம மத்தவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு டேகோ இல்ல பாடி ஷேமிங் பண்றாங்க அப்படின்னா, அதை வந்து எதிர்த்து நிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை அவங்க வளர்த்துக்கணும். ஸோ அவங்க அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க செல்ஃப்க்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களால ஃபங்க்ஷன்
ஃபங்க்ஷன் ஆக முடியாது. ஸோ அப்ப இந்த இடத்துல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரோல் ப்ளே பண்ணுது. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்படி ப்ளே பண்ணுதுன்னா, இப்போ நம்ம போகும்போது யாரோ ராகிங் பண்றாங்க, பாடி ஷேவிங் பண்றாங்க அப்படின்னும்போது, நம்ம மேல வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கோம் அப்படின்னா, அவங்க பாஸ் பண்ற கமெண்ட்ஸ் வந்து நம்மள இன்ஃப்ளூயன்ஸே பண்ணாது. அது அவங்களோட அந்த ஒரு பர்ட்டிகுலர் திங்கிங் ஸ்டைல தான் குறிக்குது. அவங்க வந்து பேடா திங்க் பண்றாங்க. அதனால தான் அப்படி யோசிக்கிறாங்க. பட் எனக்கு என் மேல வந்து செல்ஃப் லவ் அதிகமா இருக்கு. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லும்போது, அவங்களோட கமெண்ட்ஸ் நம்மள அஃபெக்ட்டே பண்ணாது. ஸோ அப்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். அடலசன்ட் ஏஜ்ல டெவலப் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் எஸ்டீம். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் எஸ்டீம் 2 மோர் ஆர் லெஸ் ஈக்குவலா தான் இருக்கும். செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லும்போது, எனக்கு எது வரும், வராது, நான் எந்த இடத்துல இருக்கேன், என்னோட ஐக்யூ என்ன, என்னோட செல்ஃப் அக்செப்டன்ஸ் என்ன, என்னோட செல்ஃப் லவ் எந்த லெவல்ல இருக்கு, எனக்கு எது வரும், வராது, எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னால கிராப் பண்ண முடியும், எது என்னோட டிஸ்அட்வான்டேஜஸ், இது எல்லாத்த பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் செல்ஃப் எஸ்டீம். ஸோ அப்ப அட்லசன்ட் ஏஜ்ல நம்ம ஐடென்டிட்டி டெவலப் பண்றதுக்கு ஓடிட்டு இருப்போம். ஸோ அப்ப அந்த ஐடென்டிட்டி டெவலப் ஆகும்போதே என்ன பண்ணிடணும் அப்படின்னா, நமக்கு எது எது வரும், வராதுன்றதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு செல்ஃப் எஸ்டீம் ஹையரா இருக்கும். நெக்ஸ்ட் ஹெல்த்தியர் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ். ஆரோக்கியமான தனிப்பட்ட உறவுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப ஹெல்த்தியர் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் எஸ்டீம் இது 2 இருந்தா தான் நம்மளால ஹெல்த்தியர் ரிலேஷன்ஷிப்ல சஸ்டெயின் ஆக முடியும். நமக்கே நம்ம மேல கான்ஃபிடன்ஸ் இல்ல, நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் நமக்கே தெரியல அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க கிட்ட போயிட்டு நீங்க என்ன மதிக்கணும், என்னோட கான்ஃபிடன்ஸ் நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மத்தவங்க கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவங்க கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்றதுல பிஸியா இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஹெல்த்தியா இருந்தோம் அப்படின்னா ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்ஸை அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சேஞ்சிங் சொசைட்டியல் நார்ம்ஸ். சொசைட்டியல் நார்ம்ஸ் வந்து ஏன் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, இந்த பாடி ஷேமிங் கான்செப்ட்ல இப்ப ரீசெண்டா நிறைய பேசப்படுது. அப்படி பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரேஷியல் ஷேமிங் இந்த மாதிரிலாம் அந்த ஸ்கின் கலர் வச்சுட்டு, அவங்களோட ஹேர் கலர் வச்சுட்டு, லென்ஸ் கலர் வச்சுட்டு, இதெல்லாம் வச்சுட்டு அவங்கள வந்து ராகிங்கோ இல்ல ஷேமிங்கோ பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் வந்து இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு அதிகமா இருக்கு. அது ஒரு ஜாலியான ஒரு விஷயத்துக்கு பேசினா கூட அதை வந்து சீரியஸா வந்து ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு அஃபென்ஸ் மாதிரி தான் அதை வந்து கன்சிடர் பண்றாங்க இப்ப இருக்க ஜென்ரேஷன். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ மாறிட்டு இருக்கும்போது அப்போ அடுத்தவங்க எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம ராகிங் பண்ணும்போது, நம்ம டேக் அவங்களுக்கு கொடுக்கும்போது, அவங்களுக்கு வந்து நேம் டேக் பண்ணும்போது எப்படி அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு சொசைட்டி அவங்களுக்கு ஏத்தது மாதிரி கொஞ்சம் மாறுது. எதெல்லாம் மாத்தணுமோ அதெல்லாம் மாத்திக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹெல்த் செக்ஷுவாலிட்டி அப்படின்றது. ஹெல்த் செக்ஷுவாலிட்டின்னு சொல்லும்போது நம்மளை பத்தின அந்த அவேர்னஸ் நமக்கு இருக்கு. அதே மாதிரி செல்ஃப் வேலிடிட்டி இருக்கு. ஸோ இது 2 இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, எது ஹெல்த்தி செக்ஷுவாலிட்டின்னு சொல்லும்போது அப்ரிஷியேட் ஒன் செல்ஃப் இன் டோட்டாலிட்டி. அப்ரிஷியேட் ஒன் செல்ஃப் இன் டோட்டாலிட்டினா என்னது, நான் இது மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இது என்னோட பாசிட்டிவ், என் பாசிட்டிவ் மட்டும் தான் நான் வந்து லவ் பண்ண போறேன், என்னோட நெகட்டிவ்ஸ் நான் ஒதுக்கி வைக்க போறேன், என்னோட பாதி தான் எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோட மறுபாதி எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா எல்லா ஹியூமன்ஸுக்குள்ளேயும் நமக்கு வந்து நெகட்டிவ்ஸ் இருக்கு, பாசிட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ அப்ப எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்றது மூலியமா நம்ம ஒரு டோட்டாலிட்டி அஸ் இண்டிவிஜுவலா நாமளே கேரி ஆன் பண்ணி போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா அந்த நெகட்டிவ்ஸை வந்து யார் இப்ப ஹையர் ரோல்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா, அந்த நெகட்டிவ்ஸையும் வந்து அவங்க அறிஞ்சு இது வரும் வராதுன்னு பிரிக்கிறாங்க இல்லையா, பிரிக்கும் போது வர டாஸ்க்கு அவங்க எஃபர்ட்ஸ் போடுறாங்க. எஃபர்ட்ஸ் போடுறதுனால தான் அவங்களாம் அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ், ஹையர் போஸ்ட்ல இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து டோட்டாலிட்டி அப்ரிஷியேட் பண்ண நம்மளோட செல்ஃபோட அந்த அந்த ஃபுல் செல்ஃப் டெவலப்மெண்ட்டை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இம்ப்ளைஸ் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். இம்ப்ளைஸ் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் சொல்லும்போது நமக்கு நாம எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ, மத்தவங்க நமக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோமோ, அதே மாதிரி மத்தவங்களுக்கான ரெஸ்பெக்டை நம்ம கொடுக்கணும் அப்படின்றத ஹெல்த்தி செக்ஷுவாலிட்டி. பிகாஸ் இப்ப நம்ம வந்து ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிருப்போம் ஜெண்டர் ஐடென்டிட்டியில. இன்னொருத்தவங்க வேற டைப் ஆஃப் ஜெண்டர் ஐடென்டிட்டி பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட் பிகாஸ் நம்ம ஒரு ஐடென்டிட்டியில இருக்கோம், அவங்க வேற ஐடென்டிட்டியில இருக்காங்கன்றதுக்காக அவங்கள புல்லிங்கோ ஷேமிங்கோ வந்து பண்ணக்கூடாது, ராகிங்கோ பண்ணக்கூடாது. அது அது அவங்களோட ஐடென்டிட்டி. ஸோ அப்ப அந்த ஐடென்டிட்டியை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது அஸ் சிட்டிசனா, அஸ் ஹியூமனா அது நம்மளோட பொறுப்பு. நெக்ஸ்ட் வந்து ஹெல்த்தி செல்ஃப் அண்ட் ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் செல்ஃப். ஹெல்த்தி செல்ஃப், ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் செல்ஃப், இது 2 கான்செப்ட் வந்து எங்க இருந்து வந்துச்சுன்னா ராஜஸோட தியரியில இருந்து தான் வந்திருக்கும். கால் ராஜஸோட தியரி, இந்த ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதான் வந்து இங்க ஹெல்த்தி செக்ஷுவாலிட்டிக்குள்ளேயும் அப்ளை பண்றாங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது ஹெல்த்தி செல்ஃப்னு சொல்லும்போது ஆரோக்கியமான சுயம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாம் இருந்துச்சுனாலே, இந்த மேல சொன்ன 2 விஷயம் இருந்துச்சுனாலே வந்து அந்த ஆரோக்கியமான செல்ஃப் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் செல்ஃப்ன்றாங்க. ஸோ இந்த முழுமையாக செயல்படும் சுயம் எப்போ வரும் அப்படின்னா, மத்தவங்க கிட்ட நம்ம எதையும் எதிர்பார்க்காம இருக்கும்போது, நம்ம கிட்ட நம்ம இது பண்ணு அது பண்ணு எதிர்பார்க்காம இருக்கும்போது வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போ நம்ம டோட்டல் அக்செப்டன்ஸ்ல இருக்கணும். டோட்டல் அக்செப்டன்ஸ்ல நம்ம இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணாலும் சரி, நம்ம வந்து வின் பண்ணாலும் ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம சாதிச்சாலும் சரி, நம்மள அப்ரிஷியேட் பண்ணிப்போம், நம்மளே நம்மள தூக்கி விட்டுருப்போம்.
தப்பு பண்ணும்போது. ஸோ அந்த கான்சிக்வன்சஸ்க்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்போம். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும் போது கண்டிப்பா நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப் அந்த குரோத் நோக்கி வச்சுட்டே இருக்கோம். இதே இது கான்சிக்வன்சஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல அப்படின்னா குரோத்தே நமக்கு ஏற்படாது. ஸோ அப்போ த ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் செல்ஃப், ஹெல்த்தி செல்ஃப் இது 2மே வந்து ஹெல்த்தி செக்சுவாலிட்டியோட டைமென்ஷன்ஸ். நெக்ஸ்ட் யூத் ஐடென்டிட்டி குளோபலைசேஷன். யூத் ஐடென்டிட்டி குளோபலைசேஷன் சொல்லும்போது ஜெண்டர் ஐடென்டிட்டி இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ குளோபலைசேஷன் எப்படி யூத்தோட ஐடென்டிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூத்ன்றது டெவலப்மெண்டல் பீரியட். இந்த டெவலப்மெண்டல் பீரியடை 3 தான் பிரிக்கிறாங்க. ஏர்லி யூத், மிடில் யூத், லேட்டர் யூத் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஏர்லி யூத்னு சொல்லும்போது வளர்ச்சி காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்ப இளைஞர்கள் அப்படின்றது. ஸோ இது வந்து அந்த ஒரு 15 டு 19 வயசு 17 வயசுக்குள்ள இருக்கிறது, 19 வயசுக்குள்ள இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம அச்சீவ்மெண்ட் ஐடென்டிட்டியை நோக்கி ரொம்ப ஓடிட்டே இருப்போம். ஏதாவது சாதிக்கணும், நான் எங்க அம்மா அப்பாவை பெருமைப்படுத்தணும், நான் என்ன பெருமைப்படுத்தணும், என் ஃபேமிலி மெம்பர்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி நான் இவ்வளவு மார்க் எடுக்கணும், இந்த ப்ரொஃபஷனுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி எஃபர்ட்ஸ் போடுவோம். அந்த ப்ரொஃபஷன்ல போய் உட்கார முடியாது இந்த வயசுல. பட் அதை நோக்கி நம்ம வந்து எஃபர்ட்ஸ் போடுவோம். ஸோ அச்சீவ்மெண்ட் ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சொசைட்டி. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சொசைட்டின்னு சொல்லும்போது சமூகத்தினோட மாற்றத்தை நம்ம இன்னும் உற்று நோக்க ஆரம்பிப்போம். சமூகத்தோட மாற்றம் வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா அதை எடுத்துட்டு முன்னோக்கி போக செல்வோம். இல்ல அப்படின்னா அதை மாத்துறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ்ல இறங்குவாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த ஏர்லி யூத்லயே அதே மாதிரி மிடில் யூத்ல இருக்கிறவங்க தான் என்ஜிஓஸ் எல்லாம் வந்து டாப் அபிஷியல்ஸா இருப்பாங்க. இல்லைன்னா கிரவுண்ட் ஒர்க் எம்ப்ளாயிஸா இருக்கிறது வந்து இந்த டைப் ஆஃப் யூத் தான். ஏன் அப்படின்னா இந்த சொசைட்டியோட விஷயத்த மாத்தணும் அப்படின்னு அவங்களுக்கு பெரிய ஒரு எனர்ஜி அந்த ஏர்ஜ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க மாத்தணும்னு நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா மாத்த முடியும். நெக்ஸ்ட் மிடில் யூத். மிடில் யூத்னு சொல்லும்போது நடுத்தர இளைஞர்கள். மிடில் யூத்ல வந்து ஒரு 20 to 25 இயர்ஸ்க்கு வருது. ஸோ அப்போ இங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஹையர் எஜுகேஷன் முடிச்சிருப்பாங்க. முடிச்சுட்டு ஒரு கெரியர் கைடன்ஸ் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ ஹையர் எஜுகேஷன் முடிக்கும் போதே அவங்களுக்கு தெரியும் நான் இதை நோக்கி தான் போகணும் அப்படின்றது. ஸோ அப்படியும் தெரியல அப்படின்னா கெரியர் கைடன்ஸ் எடுத்துக்கலாம். கெரியர் கைடன்ஸ் எடுத்துட்டு எதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எதுல இல்ல, எதுல போனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், எதுல போனா அவங்களால வந்து சீக்கிரமா அவங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியும், இந்த விஷயத்த எல்லாத்தையும் அதுல எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அவங்களுக்குன்னு ஒரு கெரியர் பாத்து டிசைட் பண்றதுதான் வந்து மிடில் யூத். அடுத்து லேட்டர் யூத். லேட் யூத்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து 26ல இருந்து 35 வரைக்கும் இருக்கு. ஸோ அப்ப இங்க அவங்களோட அந்த ஃபேமிலி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின் ஆயிருக்கும். ஃபுல்லா வந்து பெரிய சோஷியல் பேக்ரவுண்ட் வச்சிருப்பாங்க. வயசு கூட கூட அவங்களோட சோஷியல் பேக்ரவுண்ட் வந்து குறையும் போது சிக்னிபிகண்ட் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் அவங்களோட ஃபேமிலிலயோ இல்ல அவங்களோட சர்க்கிள்ல வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. சிக்னிபிகண்டா இல்ல, அது வந்து ஒரு டைம் கன்சூமிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கு அப்படின்னா அவங்களோட சர்க்கிள்குள்ள இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல ஃபேமிலி, சிக்னிபிகண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் ரோல் பிளே பண்றாங்க லேட் அடலசென்ஸ்ல. அதே மாதிரி கெரியர்ல ஒரு growth நோக்கி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். சில பேர் இப்ப இருக்க சொசைட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா 35 இயர்ஸ் ரிட்டையர் ஆயிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்க. எஃபர்ட்டை வந்து அதை வந்து ப்ராஃபிட் நோக்கி வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது 35 இயர்ஸ்ல அவங்களால ரிட்டையர் ஆக முடியுது. ஸோ அப்போ இது வந்து அந்த பிளானிங் எங்க இருக்கணும்னா இந்த ஏர்லி அண்ட் மிடில் யூத்ல வந்து பிளானிங் இருக்கணும். நெக்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் பார்க்கும்போது குளோபலைசேஷன், டெக்னாலஜி அண்ட் யூத், இது 3 தான் நம்ம பார்ப்போம். டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்து இந்த குளோபலைசேஷனால எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, அதை வச்சு இந்த யூத் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படின்றது பாக்குறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மல்டிடியூட் ஆஃப் கெரியர்ஸ்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து குளோபலைசேஷனா என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலகத்துல நம்ம எந்த மூலையில வேணாலும் எந்த இடத்துல இருந்துட்டு வேணாலும் நம்ம வேலை பார்க்கலாம். அதே மாதிரி யார் கூட வேணாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். எந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினாலும் வேர்ல்டு வைட் நம்மளால பண்ண முடியும் வித் சம் ப்ராப்பர் லைசன்ஸ். ஸோ அப்ப இதெல்லாம் இருக்கும்போது கெரியர் ஆப்ஷன்ஸும் நமக்கு எக்கச்சக்கமா இருக்கு. எஜுகேஷன் ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்கு. இப்போ ஒரு சிட்டில வந்து படிச்சுட்டு இருக்காங்க, அந்த சிட்டில வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா அதே சப்ஜெக்ட வேற சிட்டில போய் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வசதிகளும் இப்ப நிறைய இருக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு என்விரான்மெண்டா மாறிடுச்சு இந்த குளோபலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம். அதே மாதிரி மற்ற சொசைட்டிஸ்ல வந்து எப்படி இதெல்லாம் நடக்குது, எந்த மாதிரி அவங்க வந்து டிஃபிகல்டிஸை கோத்ரூ பண்ணி வராங்க, அப்டிகல்ஸ் எந்த மாதிரி கோத்ரூ பண்றாங்க,
இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலியமா என்ன பண்றாங்கன்னா, நம்மளோட சொசைட்டிலயும், நம்மளோட சிட்டிலயும் அந்த மாரி ஒரு விஷயத்த கொண்டு வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி நல்ல விஷயங்கள நம்ம அடாப்ட் பண்றது மாரியும், அதே மாரி நம்மளோட நல்ல விஷயங்கள அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறது மாரியும். இப்ப யோகா, அதுக்கப்புறம் நம்மளோட இந்தியன் ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் எப்படி நம்ம வந்து குளோபலைஸ் ஆச்சு, யோகாலாம் எப்படி குளோபலைஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த மாரி வியூஸ வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறது மூலியமா தான். வேர்ல்டு வைட் தெரிய வந்திருக்கு அப்படின்னா, குளோபலைசேஷன் மூலியமா தான். நம்மளோட வியூஸ ஷேர் பண்றது, நம்மளோட அந்த அந்த ஒரு ரிசல்ட்ட ஷேர் பண்றது, இது மூலியமா நம்ம நெறைய பீப்பிள வந்து வேர்ல்டு வைட் அட்ராக்ட் பண்றோம். அட்ராக்ட் பண்றது மூலியமா என்ன நடக்குது அப்படின்னா, நம்மள பத்தின விஷயங்கள வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாரி அவங்கள பத்தின இருக்கிற நல்ல விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து வந்து ஆன்டர்பிரினர்ஷிப். ஆன்டர்பிரினர்ஷிப்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? தொழில் முனைவோர் அப்படின்றது. அப்ப தொழில் முனைவோர்ன்ற போது ஆன்டர்பிரினர்ஷிப்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கண்ட்ரில வந்து ஒரு சிட்டில ஆரம்பிக்கிறாங்க ஒரு பிசினஸ். ஆனா அந்த பிசினஸ் வந்து சோசியல் மீடியாலயோ இல்ல அவங்களோட அதர் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ல்டு வைட் மீடியால வந்து போடும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரீச் இருக்கும். அவங்க சிட்டில ஒரு 10 பேர் வாங்கினா வேர்ல்டு வைடா ஒரு 100 பேராவது வாங்குவாங்க. உலகத்துல கம்பேர் பண்ணும்போது எத்தனையோ கோடி மக்கள் இருக்கும்போது அதுல ஒரு 100 பேராவது வாங்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அப்போ ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ் வந்து டெவலப் பண்றதுக்கு குளோபலைசேஷன் மெயின் ஆஸ்பெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சேஞ்சிங் ஒர்க் பிளேஸ். சேஞ்சிங் ஒர்க் பிளேஸ்ன்னு சொல்லும்போது பணியிடத்தை மாற்றுதல் அப்படின்றது. சேஞ்சிங் ஒர்க் பிளேஸ் வந்து தான் வந்து நம்ம ஃபாரின் போய் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கட்டாயம் இருந்துச்சு. பட் இப்போ இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டி அதே மாரி இந்த கோவிட்க்கு அப்புறம் போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் என்ன ஆயிருச்சு அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப வந்து சீக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எஸ்பெஷலி விமென். அவங்க வீட்லயே இருந்து பழகுனதுக்கு அப்புறம் இது ரீசென்ட்டா ஒரு ஸ்டடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வீட்லயே இருந்து பழகுனதுனால எந்த ஜாப் எல்லாம் வந்து அவங்களுக்கு வீட்ல இருந்தே வேலை பார்க்குறது மாரி ஆஃபர் பண்றாங்களோ, எந்த கம்பெனிஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்களோ, அந்த கம்பெனி ஜாப்ஸ் மட்டும் அவங்க வந்து வேலைக்கு போறதுக்கான கன்சிடரேஷன் பண்றாங்க. அதே இது வந்து எந்த ஆஃபீஸ்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிச்சுட்டு நீங்க ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் சொல்றாங்களோ, அந்த ஒர்க் எல்லாம் அவங்க ரீஜாயின் பண்ணல. ஸோ மாஸ் நம்பர் ஆஃப் விமன் எம்ப்ளாயீஸ் வந்து வேலையை விட்டு நிக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. ஸோ அதுக்காண்டியே நாங்க வந்து இந்த ஹைபிரிட் மோட இன்சிஸ்ட் பண்றோம். வாரத்துல ஒரு 2 நாள் வந்து ஆஃபீஸ், 3 நாள் வீட்ல இருந்து வேலை பார்க்குற மாரி அப்படின்றது. இது ஏன் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாயிருச்சு. ஸோ இப்ப வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து வேர்ல்டு வைட் இருக்கு. வேர்ல்டு வைட் இருக்கும்போது, என்னோட ஃபேமிலியோ இல்ல சிக்னிஃபிகன்ட் ரிலேஷன்ஷிப்ப விட்டுட்டு வந்து நான் வொர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது. ஸோ அப்ப கட்டாயம் இல்லன்னும்போது, நான் வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன் எனக்கு எது சரியா இருக்குமோ, அந்த பெட்டரான ஆப்ஷன்ஸ தேர்ந்தெடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சேஞ்சிங் வொர்க் பிளேஸ். அதே மாதிரி நம்ம இருக்கிற இடத்துல நம்ம வேலைய வந்து நமக்கு ஏத்தது மாரி மாத்திக்கிறது. அதே மாரி இப்ப இருக்கிறோம் அப்படின்னா, மதுரையில இருந்துட்டே யுஎஸ்ல என்ன வொர்க் பார்க்க முடியுமோ, அந்த வொர்க்க நம்மளால பார்க்க முடியும். எப்படி அப்படின்னா, இந்த இன்டர்நெட் மூலியமா தான். ஷிஃப்ட் மட்டும் மாறும். ஸோ வொர்க் பார்க்க முடியுது அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம வீட்ல இருந்தே நம்ம பண்றோம். பட் ஃபாரின் சம்பளம் வருதுன்னும் போது, அது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர். இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் கண்டிப்பா இருக்கும். எஜுகேஷன் ரிலேட்டடா நம்ம போறோம் அப்படின்னா, இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கும். அதே மாரி டெவலப்டு கண்ட்ரீஸ நம்ம விசிட் பண்ணும்போது, அவங்களோட நல்ல ஒரு ரிஃபார்ம் டெக்னிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்களோட பாலிசிஸ நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம நாட்ட வந்து ஒரு குரோத் ஓரியன்டட் ஒரு கண்ட்ரியா மாத்துறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம நம்ம வந்து பாசிட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து நியூ எஜுகேஷன். நியூ எஜுகேஷன் சொல்லும்போது நெறைய நம்பர் ஆஃப் கோர்ஸ் வந்து இப்ப வந்துருச்சு. முதல்ல வந்து ப்ராடா படிச்சுட்டு இருந்தோம். பிசிக்ஸ், மேத்ஸ், கெமிஸ்ட்ரின்னு ரொம்ப ப்ராடா படிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து அந்த எந்த பர்ட்டிகுலர் ரோலும் அந்த அந்த பர்ட்டிகுலர் ரோலுக்கு ஏத்தது மாரி கோர்சஸ் டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிசிக்ஸையும், மேத்ஸையும் கலந்து ஒரு டிசைன். அதே மாரி மேத்ஸையும், கம்ப்யூட்டர் சயின்ஸையும் கலந்து ஒரு டிசைன். ஏன்னா இப்ப இருக்க காலம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்யூட்டர் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதே மாரி புது புது விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பிசிக்ஸ் எல்லாமே வந்து வெல் டிஃபைன்ட் ஆயிருச்சு. ஃபுல்லா கண்டுபிடிச்சு முடிச்சுட்டாங்க. அதுல ரிசர்ச் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. அவ்வளவு தூரத்துக்கு வந்து கிரக்ஸ் வரைக்கும் போய் பார்த்துட்டாங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? புதுசா தான் ஃபார்ம் பண்ணணும். புதுசா ஃபார்ம் பண்ணும்போது அப்ப ரோல் அந்த அவங்க என்ன ஆக்குபேஷன் ரோல் எடுக்குறாங்களோ, அந்த ரோலுக்கு ஏத்தது மாதிரியான ஒரு டாஸ்க்க வந்து குடுக்குறாங்க. சோ அந்த ரோலுக்கு ஏத்தது மாரி டாஸ்க் குடுக்கும்போது, நம்ம படிச்சதும், நம்ம நம்ம பார்க்குற டாஸ்க்கும் வந்து வேறையா இருக்கு. சோ அப்போ இந்த கேப்ப ஃபுல்ஃபில் பண்றதுக்கு என்ன நடக்குது அப்டின்னா, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எந்த ரோல் எடுக்குறாங்களோ, அதுக்கு ஏத்தது மாரி சிலபஸ ஃப்ரேம் பண்றாங்க. சிலபஸ ஃப்ரேம் பண்றதுனால நமக்கு ஒரு நியூ கோர்ஸ் வருது. அந்த கோர்ஸ படிச்சா கண்டிப்பா நம்ம அந்த அந்த பர்ட்டிகுலர் விஷயத்துல வந்து நம்ம வேலைக்கு போயிரலாம். ஏன்னா, அத பத்தின நாலேட்ஜ் மட்டும் தான் நமக்கு குடுக்குறாங்க. சோ இப்ப எதுல நம்ம வேலை பார்க்க போறோமோ, அந்த நாலேட்ஜ் மட்டும் நமக்கு இருந்தாலே போதும். அப்ப நியூ எஜுகேஷன் கண்டிப்பா நமக்கு வந்து குளோபலைசேஷனோட இஃபெக்ட் தான். பாசிட்டிவான இஃபெக்ட். அதே மாதிரி இப்ப என்னால வந்து என் சிட்டில வந்து ஒரு பர்ட்டிகுலர் கோர்ஸ் படிக்க முடியல. அது இல்ல இந்தியாவிலே இல்ல அப்டின்னா, ஃபாரின்ல போய் நான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சு அங்க அந்த கோர்சஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா போய் படிக்கலாம். அதுக்கு கவர்மெண்ட் எல்லா சப்போர்ட்டும் பண்றாங்க. அதே மாதிரி பேங்க்லயும் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு.
நெக்ஸ்ட் வந்து குளோபலைசேஷன், ஜெண்டர் ஐடென்டிட்டி. குளோபலைசேஷன், ஜெண்டர் ஐடென்டிட்டின்னு சொல்லும்போது லைஃப் லாங் சோஷியலைசேஷன் சொல்றாங்க. வாழ்நாள் முழுவதும் சமூகமயமாக்கல் அப்படின்றது. இங்க வந்து எப்படி இருந்துச்சுன்னா, குளோபலைசேஷனுக்கு முன்னாடி நம்ம சொசைட்டி, நம்ம சிட்டி, நம்ம கண்ட்ரி தான் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ குளோபலைஸ் ஆனனால வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஐடியாலஜியும் வந்து நம்ம இம்ப்ளை பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ்ல இருந்து, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து எல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம டெவலப் ஆகலாம். பட் நம்மளோட அந்த ஒரு பேசிக் பிலீஃப்ஸ் அண்ட் அசம்ஷன்ஸை வந்து கொஞ்சம் மாத்தி அமைச்சிட்டு டெவலப் பண்ற நோக்கி நம்ம போனோம். ஜெண்டர்ல எஸ்பெஷலி ஜெண்டர்ல நம்ம அப்படி போனோம் அப்படின்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா அந்த அந்த ஒரு புரிதல் வந்து மக்களுக்கு வரணும். அந்த புரிதல் வரல அப்படின்னா அந்த ஒரு சோஷியலைசேஷன் கெப்பாசிட்டி வராது. ஏனோ தானோன்னு பண்றது மாதிரி ஆயிரும். ஸோ அப்போ இந்த ஜெண்டர் குளோபலைசேஷன் இருக்கும்போது லைஃப் லாங் சோஷியலைசேஷன் இருக்கும். ஸோ அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மாதிரியான ட்ரெஸ் போடுறது, அங்கே வந்து விமன் அண்ட் மென் வந்து ஈக்குவலா பாக்குறாங்க அப்படின்னா நம்ம இங்கேயும் பார்க்க ஆரம்பிக்கிறது, இல்ல இங்க பண்ற ப்ராக்டிசஸ் வந்து அங்க நல்லா இருக்குன்னா அங்க பண்ண ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து குளோபலைசேஷன் மூலயமா லைஃப் லாங் சோஷியலைசேஷன் ஆக முடியும். நெக்ஸ்ட் மல்டி டைரக்ஷனல் சேஞ்ச். மல்டி டைரக்ஷனல் சேஞ்சுன்னும் போது பல திசையை நோக்கி மாற்றம் ஏற்படும் அப்படின்றது. நம்ம ஒரு பாத்துல போய்கிட்டு இருப்போம். பட் ஆனா வந்து அந்த அடல்ட் ஏஜ்லயே, அந்த யூத் ஏஜ்லயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ட்ராக் நோக்கி போறது மாதிரி நம்மள ஆக்கிடுவாங்க. ஸோ இது ஏன் அப்படின்னா நம்மளோட ஐடென்டிட்டியை வந்து ப்ராப்பரா ஃபைன் பண்ண முடியாததுனால. நம்ம ஐடென்டிட்டி ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் விஷயம் தான் எனக்கு வேணும், இது வேணான்ற ஒரு அவாய்டன்ஸ் வந்து நமக்கு வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு வரும். மல்டி டைரக்ஷனல் இன் சேஞ்ச். நெக்ஸ்ட் வந்து சேஞ்சஸ் இன் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ். ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ்னு சொல்லும்போது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். பட் ஆனால் அது ஒரு ஃபால்ஸ் பிலீஃப். ஸோ அப்போ அந்த ஸ்டீரியோடைப்ஸ் வந்து எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படின்னா இந்த குளோபலைசேஷன் மூலியமா பிரேக் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெண்கள் போய் வந்து வெளியூர்ல போய் படிக்கக்கூடாது அப்படின்னா ஆல்ரெடி படிக்கிற ஒரு ஆட்களை வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ஃபோன்ல காமிக்கலாம். இல்ல ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அங்க இருந்து பேசுறாங்க, எந்த யூனிவர்சிட்டியில போய் சேரப்போன்னு நினைக்கிறாங்களோ அந்த ஃபாரின் யூனிவர்சிட்டில இருந்து ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் பேசுறாங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் இருக்கும். ஓகே ஃபேக்கல்டிஸே பேசுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ இந்த இடத்துல அந்த சேஞ்சிங் ஜெண்டர் ரோல்ஸை வந்து அந்த குளோபலைசேஷன் மூலியமா வித் எவிடன்ஸோட நம்ம வந்து காமிக்க முடியுது. காமிச்சு நம்மளால என்ன ஆகுது, ஜெண்டர் ரோல்ஸ்ல மாத்த முடியுது. ஸோ இதோட வந்து யூனிட் பிளாக் 3 யூனிட் 6 to 7 முடியுது. இப்போ ஒரு சின்ன ரீகப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜெண்டர் அண்ட் ஐடென்டிட்டி பார்த்தோம். ஜெண்டர் ஐடென்டிட்டி என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜெண்டர் சோஷியலைசேஷன், ஜெண்டர் ரோல்ஸ் பார்த்தோம். ஜெண்டர் சோஷியலைசேஷன் என்னன்னு பார்த்தோம்னா சொசைட்டி வந்து நமக்கு மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நடக்கணும். அப்படி ஃபாலோ பண்ணி நடக்கல அப்படின்னா சொசைட்டியலோட அந்த ஒரு அன்ரிசால்வ்டு ஒரு கான்ஃபிளிக்ட்டுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே இதில் நம்ம மாறிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஜெண்டர் ரோல்ஸும் மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சேஞ்சிங் ஜெண்டர் ரோல்ஸ்ன்றது எதை பத்தி பேசுறாங்கன்னா முன்னாடி இந்த ஜென்ரேஷன் வந்து சர்டன் டைப்ஸ் ஆஃப் ஜெண்டர் ரோல்ஸ் வச்சிருப்பாங்க. பட் ஆனால் இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ் வந்து அவங்களோட ஜெண்டர் ரோல்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கு, டோட்டலி வேறையா இருக்கு. சில நேரம் என்ன இருக்கு அப்படின்னா அது அன்ஈக்குவாலிட்டியை போர்ட்ரே பண்றது மாதிரியான ஜெண்டர் ரோல்ஸா இருக்கு. இப்ப ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவங்க வேலைக்கு போகணும், அதே மாதிரி சமையலும் பண்ணணுன்ற மாதிரி அன்ஈக்குவலா இருக்கு அப்படின்றாங்க. அப்போ அந்த அந்த பர்டிகுலர் விஷயத்த நம்ம வந்து அவேர்னஸ் கொடுத்து அதை மாத்தினாலே நமக்கு பெட்டரான ஒரு சேஞ்சிங் என்விரான்மெண்ட் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் அண்ட் சோஷியல் சேஞ்ச். ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் அண்ட் சோஷியல் சேஞ்சுன்னு சொல்லும்போது ஸ்டீரியோடைப்ஸ் ஆல்ரெடி பேசினது தான். ஸோ அப்போ அந்த ஸ்டீரியோடைப்ஸ் வந்து பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. அடுத்து வந்து சோஷியல் சேஞ்ச். சோஷியல் சேஞ்சுன்னு சொல்லும்போது அந்த ஸ்டீரியோடைப்ஸ் நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து சோஷியல் சேஞ்சில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். இல்லை நம்ம பிரேக் பண்ண முடியல அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் செக்ஷுவாலிட்டி. செக்ஷுவாலிட்டின்னு பார்க்கும்போது செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் செல்ஃப் வேலிடிட்டி. செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் செல்ஃப் வேலிடிட்டின்னு பார்க்கும்போது நம்மளை பற்றின ஒரு நாலேஜ் வந்து நமக்கு இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த அக்செப்டன்ஸ் நமக்கு இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அந்த அக்செப்டன்ஸ் இல்லை அப்படின்னா மற்றவங்க கிட்ட நம்ம அந்த அக்செப்டன்ஸை போய் நம்ம தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அந்த ஒரு வேலிடேஷன் கிடைக்காது. ஸோ என்னதான் நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருந்தாலும் நமக்குள்ள அந்த அக்செப்டன்ஸ் வராத வரைக்கும் அடுத்தவங்க சொல்ற எந்த பாயிண்ட்ஸுமே நமக்கு மனசுக்கோ இல்லை மைண்டுக்கோ ஏறாது. ஸோ அதனால செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் வேலிட்டி இருக்கணும் டு க்ரோ அஸ் அ பர்சன். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி ரிலேஷன்ஷிப். கம்யூனிட்டி ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது இது ரெண்டும் இருந்துச்சுனாலே அவங்க வந்து எம்பவர்மெண்ட் நோக்கி போவாங்க. எம்பவர்மெண்ட் நோக்கி போகும்போது அவங்களே ஒரு கம்யூனிட்டி ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷனை சீக் பண்ணாம இருக்கிறதுக்கு அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசி அந்த ஒரு அப்சிக்கலை வந்து தாண்டி வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கம்யூனிட்டி ஃபார்மேஷன். அடுத்து வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கு இல்ல அவங்களோட அந்த ஒரு குரூப்புக்கு ஏற்றது மாதிரியான லாஸ் இல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி பாலிசிஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு ஃபைட் பண்ணி வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கம்யூனிட்டி ரிலேஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ். இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு கம்யூனிட்டி
கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு சிக்னிஃபிகன்ட் மெம்பர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். இல்ல நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகுறதுக்கு அவங்களே முன் வந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப் வந்து ஹையர்ல இருக்கும். நெக்ஸ்ட் செக்ஷுவாலிட்டி, அடலசன்ஸ் அண்ட் பாடி இமேஜ். செக்ஷுவாலிட்டி, அடலசன்ஸ் அண்ட் பாடி இமேஜ் பார்க்கும்போது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் எஸ்டீம், ஹெல்த்தியர் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், சேஞ்சிங் சொசைட்டியல் நார்ம்ஸ், இது 4ம் ரோல் பிளே பண்ணுது. ஸோ அப்போ இந்த இடத்துல யூத் ஐடென்டிட்டின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ யூத் ஐடென்டிட்டியில் மெயின் ரோல் பிளே பண்ண வேண்டியது வந்து ஆஃப்டர் பியூபர்ட்டி அடலசன்ஸோட அந்த யூத்னஸ் வந்து எதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது? பிசிக்கல் ஃபீச்சர்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகுற அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். பாசிட்டிவா இருந்துச்சுனாலும் அக்செப்ட் பண்ணும், நெகட்டிவா இருந்துச்சுனாலும் அக்செப்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த இடத்துல என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படின்னா, நமக்கு நாமளே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாலிட்டியை நம்ம வெளில காமிச்சிக்கும் போது அந்த இடத்துல நமக்கான ஒரு ஒரு ரீஅஷூரன்ஸோ இல்ல நம்ம நல்லா இல்லையோ, நம்மளோட பாடி வந்து ப்ராப்பரான ஒரு ஃபங்க்ஷனிங்ல இல்லையோ, ப்ராப்பரான ஒரு ஷேப்ல இல்லையோ அப்படின்ற ஒரு கவலை வந்து அவங்களுக்கு வராது. ஸோ மற்றவங்க ரேக் பண்ணும்போதோ அவங்கள டேக் பண்ணும்போதோ வந்து அவங்களால வந்து ஈஸியாக வந்து மூவ் ஆன் ஆக முடியும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் எஸ்டீம் இருந்துச்சுன்னா. அதே மாதிரி ஹெல்த்தியர் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ். ஹெல்த்தியர் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது ஆரோக்கியமான தனிப்பட்ட உறவுகள். ஹெல்த்தியர் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது சிக்னிஃபிகண்டா ஒரு ஆள் நம்ம கூட இருக்கணும். ஒரு 2 பேரோ 3 பேரோ நம்மளோட இமோஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் ஆர் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸை தாண்டி ஒரு 2-3 பேர் நமக்கு சிக்னிஃபிகண்டா இருக்காங்க. அதுவும் நம்மளோட அந்த அந்த டைப் ஆஃப் யூத் ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்களும் அதே அப்சல் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட திங்கிங் வந்து நமக்கு நிறைய விதத்துல யூஸ் ஆகும். நம்ம வந்து பட்டு அதுல இருந்து மாறுறதுக்கான சான்சஸ் வந்து கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சேஞ்சிங் சொசைட்டியல் நார்ம்ஸ், நெறிமுறையை மாற்றுதல். சேஞ்சிங் சொசைட்டியல் நார்ம்ஸ் வந்து இது வந்து ரொம்ப ஈஸி டாஸ்க் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த சொசைட்டி வந்து இவ்வளோ நாள் ஜென்ரேஷன்ஸா போட்டு வச்சிருக்காங்க. அது ஒரே ஜென்ரேஷன் வந்து மாத்தணும்னு நினைக்கும் போது அது ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க். பட் ஆனா வந்து நம்ம குளோபலைசேஷன் மூலயமா அந்த போன்ஸ், வீடியோஸ் இதெல்லாம் காமிக்கிறது மூலயமா நம்மளால வந்து குளோபலைசேஷன் வந்து பெட்டரா அட்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி சொசைட்டியல் நார்ம்ஸையும் பெட்டரா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஹெல்த் செக்ஷுவாலிட்டி. ஹெல்த் செக்ஷுவாலிட்டின்னு பார்க்கும்போது அப்ரிஷியேட் ஒன் செல்ஃப் இன் டோட்டாலிட்டி. மொத்தத்தில் தன்னை பாராட்டுபவர்கள் அப்படின்றது தான் வந்து டோட்டாலிட்டின்றது. ஹெல்த்தி செக்ஷுவாலிட்டின்னு சொல்லும்போது அவங்களோட ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸை மட்டுமே வந்து லவ் பண்ணிட்டு மற்ற ஆஸ்பெக்ட்ஸை வந்து டிஸ்ரிகார்ட் பண்றது வந்து ஹெல்த்தி செக்ஷுவாலிட்டி கிடையாது. ஏன்னா நான் அக்செப்ட் பண்ணிட்டு ஆனால் இந்த விஷயத்த மட்டும் தான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன், இந்த விஷயத்த நான் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு ஹெல்த்தி செக்ஷுவாலிட்டியே இருக்காது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ் ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணணும். எது எனக்கு வரும் வராது, எப்படி எது எனக்கு பிடிக்குது, அப்படி என்னோட கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் ஸ்டைல் என்ன, என்னோட ஜெண்டர் ஓரியன்டேஷன் ஸ்டைல் என்ன, இது எல்லாத்தையும் படிக்கிறது வந்து அந்த அந்த படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலயமா நம்ம டோட்டலா நம்ம செல்ஃப் பத்தின நாலேஜ் நம்ம கெயின் பண்றோம். ஸோ கெயின் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, நம்ம மேலேயே ஒரு மரியாதை வருது. இவ்வளோ தூரத்துக்கு கடந்து வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலேயே ஒரு மரியாதை வருது. அந்த மரியாதை நம்ம மேல மட்டும் இருந்தா பத்தாது, மத்தவங்க இதே மாதிரி ஒரு ப்ராசஸ்ல இருப்பாங்க இல்லையா, லேர்னிங் ப்ராசஸ்ல, ஐடென்டிஃபைங் ப்ராசஸ்ல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹெல்தி செல்ஃப் அண்ட் ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் பர்சனாலிட்டி. ஹெல்தி செல்ஃப்னு சொல்லும்போது ஆரோக்கியமான சுயம் மற்றும் ஆரோக்கியமான சுயம் மற்றும் முழுமையாக செயல்படும் சுயம்னு சொல்றாங்க. ஸோ ஆரோக்கியமான சுயம் அப்படின்னும் போது ஹெல்தி செல்ஃப்ல இந்த மேல சொன்ன அந்த 3 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அவங்க ஹெல்தி பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதே இது வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் செல்ஃப்னு சொல்லும்போது கார்ல் ராஜர்ஸோட தியரி தான் வந்து இதுல வந்து இம்ப்ளை ஆகும். இது அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா கிரியேட்டிவா இருக்கிறது, கொஹரண்டா இருக்கிறது, இனோவேட்டிவா இருக்கிறது, அதே மாதிரி இனோவேட்டிவா இருக்கிறதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஜெலஸா இல்லாம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ஜெலஸா இல்லாம இதெல்லாம் இருந்தோம் அப்படின்னா நம்மளால ஹையர் செல்ஃபை வந்து அட்டைன் பண்ண முடியும். ஸோ அப்போ இங்கே வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனிங்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஜெண்டரையும் அவர் வந்து உள்ள சேர்த்துக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு பர்ஸ்பெக்டிவ் தான் எடுக்குது. ஸோ ஜெண்டர்ல நம்ம மற்றவங்கள பாக்குற விதமோ இல்ல நம்மளை பாக்குற விதமோ வந்து பாசிட்டிவா இருக்கிற பட்சத்துல நம்மளோட ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் பர்சனாலிட்டி வந்து நல்லபடியா டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் யூத் ஐடென்டிட்டி குளோபலைசேஷன். யூத் ஐடென்டிட்டி குளோபலைசேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்டல் பீரியட் பத்தி பார்த்துடலாம். இதை வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. ஏர்லி யூத், மிடில் யூத், லேட் யூத் அப்படின்றத பிரிக்கிறாங்க. ஏர்லி யூத்தோட வயசு வந்து 15 to 19. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களோட ஆரம்ப காலமா இளைஞர்களா இருக்கிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பத்தி வளர்த்துருப்பாங்க. இந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு ஒரு பவர் வந்தது மாதிரி ஃபீல் ஆகும். ஈவன் தோ பேரண்ட்ஸ் வந்து சேமான ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு வந்து ஒரு பவர் கான்ஃபிளிக்ட் அரைஸ் ஆகும். அது வந்து அச்சீவ்மெண்ட் ஓரியன்டான ஏர்ஜா இருக்கும்.
ஏன் அச்சீவ்மெண்ட் ஓரியன்டான அர்ஜா இருக்கு அப்படின்னா, ஃபேமிலி வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஃபேமிலி, நல்லா வந்து மோட்டிவேட் பண்றாங்க, என்கரேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுக்கான சான்சஸ நம்ம கூட்டிக்கிறணும். அச்சீவ்மெண்ட் ஐடென்டிட்டி நோக்கி ஓட ஆரம்பிச்சாதான் ஒரு லேட் அடல்ட் யங் ஏஜ்லயாவது நம்மளால வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு ரோல்ல போய் உட்கார முடியும் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து மிடில் யூத். மிடில் யூத்ன்னு சொல்லும்போது இந்த இடத்துல கம்ப்ளீஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். இந்த இந்த இடத்துல வந்து ஃபுல்லா வந்து காலேஜ் வந்து படிச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஹையர் எஜுகேஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கும். அந்த ஹையர் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போதே என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்களோட கெரியர் பாத்தை வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கெரியர் பார்த்து டிசைட் பண்ணியிருக்கும் போது அவங்களோட செல்ஃப் ஐடென்டிட்டி ஓரளவுக்காவது ஃபார்ம் ஆயிருக்கும். செல்ஃப் ஐடென்டிட்டி ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து கெரியர் கைடன்ஸ் வந்து கோத்ரூ பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன்ல குளோபலைசேஷன், டெக்னாலஜி அண்ட் யூத். ஸோ இந்த இடத்துல நம்ம குளோபலைசேஷன் பார்க்கும்போது டெக்னாலஜி வந்து இமென்ஸ் எஃபெக்ட் வந்து நம்ம மேல வந்து காஸ் பண்ணுது. எஸ்பெஷலி யூத் பாப்புலேஷன் மேல காஸ் பண்ணுது. ஒருத்தவங்க வந்து அந்த அந்த ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி வந்து ப்ராப்பரா கையால தெரிஞ்சுட்டா அப்படின்னா அதை பாசிட்டிவாகவும் மாத்தலாம், அதை நெகட்டிவாகவும் மாத்தலாம். அந்த இக்னோர மெட்டீரியல்லே இருக்கும். அது வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டிமுலஸ் அப்படின்றாங்க. மொபைல் போனை வந்து நியூட்ரல் ஸ்டிமுலஸ். அதை நம்ம பாசிட்டிவா பயன்படுத்துறோம் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதே நெகட்டிவா நம்ம வந்து பயன்படுத்தும் போது நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த பர்டிகுலர் வேர்ல்டு வந்து ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டா இருக்கு. இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுல வந்து நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணோம், நம்மளோட கண்டென்ட்டை வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணோம், நம்மளோட அந்த டைம் கேப்பை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தோம். 1 hour தான் வந்து மொபைல் ஃபோன் பார்க்கணும், நெக்ஸ்ட் ஒரு 3 hours 4 hours வந்து வித் பிரேக்கோட நம்ம வந்து நம்மளோட கண்டென்ட்டை வந்து மேனேஜ் பண்ணணும், கண்டென்ட்டை பார்க்குறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மீடியா ஹேண்டிலிங் கெப்பாசிட்டி நமக்கு வந்துடும். ஸோ அந்த மீடியா ஹேண்டிலிங் கெப்பாசிட்டி ப்ராப்பரா வந்துச்சுனாலே பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்துடும். ஸோ இப்போ இருக்க சொசைட்டில வந்து பசங்க ப்ராப்பரா அதை மெயின்டைன் பண்ணிட்டாங்க, அந்த ஒரு பர்டிகுலர் அந்த பவுண்டரி வந்து அவங்களால ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னா அவங்களால கண்டிப்பா கெரியர் growth ஈஸியா அட்டைன் பண்ணிட முடியும். ஆல்ரெடி சொன்னது மாதிரி 35 years அவங்களால ரிட்டையர் ஆகிட முடியும். இல்ல அப்படின்னா அவங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணல, அவங்களா தான் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஃபுல் டே வந்து அதிலே போயிடும். ஸோ அதிலே போகும்போது அட் எண்ட் ஆஃப் த டே ப்ரொடக்டிவா என்ன பண்ணிருக்கோன்னு பார்த்தா ப்ரொடக்டிவா எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம். ஸோ அப்ப நமக்கு வந்து அந்த யுஃபோரியாவோ ஆப்டிமிசம் ரிலேட்டடான ஒரு விஷயமும் வந்து ஏற்படாது. ஏன்னா எதுவுமே பண்ணல வாழ்க்கையில, என்னதான் பண்ணிட்டு இருக்கோம், ஃபோன் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பத்தியே நம்ம வந்து டிஸ்கிரேட் பண்ணிட்டு நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து விட்டுருவோம். அதே மாதிரி நம்மளோட பொட்டன்ஷியல்ஸை வந்து மதிப்பு இழந்து போயிடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்கு வந்து கொண்டு போயிருவோம். ஸோ அப்போ வந்து அந்த காலத்தோட நம்ம பண்ணும்போது தான் வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். காலம் கடந்து இதெல்லாம் வந்து நம்ம லேர்ன் பண்ணி லேட்டரா நம்ம வந்து அதுல இருந்து குரோ ஆகுறதுக்குள்ள நம்ம கூட படிச்சவங்க இல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்த ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி நல்ல ஒரு ஸ்பேஸ்ல போய் உட்காந்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம யார் யூட்டிலைஸ் பண்றாங்களோ அவங்க பெட்டரான ஒரு ஒரு கெரியர் ஆப்ஷன் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இங்கே வந்து மல்டிடியூட் ஆஃப் கெரியர்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி பேசுனது மாதிரி மல்டிடியூட் ஆஃப் கெரியர்னா என்னன்னா, இப்போ இங்க இருந்துட்டே வந்து நான் அங்கே யூஎஸ்லயோ இல்லை யூகேலயோ இருக்கக்கூடிய ஜாப்ஸை நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேசிஸ்ல ஷிஃப்ட் பேசிஸ்ல பார்க்க முடியும். ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க ஊருக்குள்ளேயே பார்க்கும்போது சேலரி வந்து அதிகமா கொடுக்க வேண்டியதா இருக்கு. இதே இது ஒரு ஒரு வேற ஏதாவது கண்ட்ரில இருக்க கார்பரேட் இல்ல படிச்சுட்டு இருக்கிற பசங்க இல்ல படிச்சு முடிச்ச பசங்க வேலை இல்லாம இருக்கிறவங்கள வந்து பிக்கப் பண்றது மூலியமா அவங்க அந்த மினிமம் சேலரிக்கு வாக் ஆன் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மினிமம் சேலரிக்கு அவங்க வேலையும் வாங்கிறாங்க, நமக்கு வீட்டுல இருந்துட்டு நமக்கு வேலையும் கிடைச்சிருது, ஏர்னிங்கும் கிடைச்சிருது. ஸோ இப்படி இருக்கும்போது இது மல்டிடியூட் ஆஃப் கெரியர்ஸோட இன்ஃபுளுன்ஸா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப். ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்லும்போது சுயமா நம்ம காலில் நிக்கிறதுக்கு உதவுறது ஆண்டர்பிரினர்ஷிப். ஒரு பிசினஸோ ஒரு தொழிலோ வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை நோக்கி வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறது தான் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் எப்படி டெவலப் ஆகுதுன்னா, ஒரு ஸ்கில் இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு இருக்கு, ஏதோ ஒரு என்ஜிஓவோ இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு பிளேஸோ வந்து உருவாக்கணும் அப்படின்னு இருக்குன்னா அதை பத்தின நாலேஜை கேதர் பண்றதுக்கு நமக்கு வந்து யூடியூபே போதும், இல்ல அதர் சோஷியல் மீடியாஸே போதும். அதுல வந்து நம்ம வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம கொஸ்டின் மார்க் போட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய சஜஷன்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்குறதுல இருந்து ஒன்று பெஸ்ட் சஜஷன்ஸ் வந்து புக்கப் பண்ணி நம்ம வந்து நடந்தாலே போதும், ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து சேஞ்சிங் ஒர்க் பிளேஸ்.
சேஞ்சிங் ஒர்க் பிளேஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து அது வரைக்கும் க்ளோஸா இருந்த ஆட்கள் வந்து கொஞ்சம் விலகி போக ஆரம்பிப்பாங்க. இல்ல விலகியே இருந்த ஆட்கள் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ அப்ப அந்த இடத்துல வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் வந்து சேஞ்சிங் ஒர்க் பிளேஸ் வந்து இருந்தா அழகா இருக்கும். அடுத்து வந்து இன்டர்பர்சனல் எக்ஸ்போஷர். இன்டர்பர்சனல் எக்ஸ்போஷர்ல வந்து என்ன என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல வந்து ப்ராப்பரான எக்ஸ்போஷர் நம்மளால வந்து ஃபார்ம் பண்ண முடியுதா இல்லையான்றத பாக்குறது. ப்ராப்பரான எக்ஸ்போஷர்ன்ற சொல்லும்போது நம்ம அந்த எஜுகேஷன்ஸோ இல்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்கும். ஸோ சில காலேஜஸ்ல வந்து எஜுகேஷன் புவரா இருக்கும். பட் பிராண்டிங் வந்து அதிகமா இருக்கும். பட் சில காலேஜஸ்ல வந்து பிராண்டிங் அதிகமா இருக்காது. எஜுகேஷன்ஸ் வந்து நமக்கு கம்மியா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷரை வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ எந்த இடத்துல வந்து நமக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் கிடைக்குமோ, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளால கோத்ரூ பண்ணி இது கெயின் பண்ண முடியுமோ, அந்த அந்த பர்டிகுலர் எக்ஸ்போஷரை தான் நம்ம வந்து கிராப் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து யூஸ் பண்ணணும். இல்ல அப்படின்னா நம்ம வந்து மிஸ் அவுட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நியூ எஜுகேஷன். நியூ எஜுகேஷன் சொல்லும்போது டிஃபரெண்ட் ரோல்ஸுக்கு ஏற்றது மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஆல்ரெடி பேசுன மாதிரி சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம், ஸ்கில் பேஸ்டு சிஸ்டம், இது எல்லாமே வந்து எதுக்கு மாறுது அப்படின்னா, நம்ம எந்த ரோலை இப்ப எந்த பர்டிகுலர் ஜாப் எடுத்துக்கிட்டாலுமே வந்து அது மல்டி டிசிப்ளினரி நேச்சரா தான் இருக்கு. எனக்கு பிசிக்ஸ் மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன், அதுக்கு அதுக்கு மட்டும் தான் நான் வேலை பார்ப்பேன்னு சொல்ல முடியாது. அதுல மேக்ஸ் கண்டென்ட்டும் வரும், கெமிஸ்ட்ரி கண்டென்ட்டும் வரும். ஸோ அப்படி வரும்போது மல்டி டிசிப்ளினரியா வேர்ல்டு மாறிட்டு இருக்கு. ஏன்னா குளோபலைஸ்ட் ஆயிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எல்லாருக்குமே எஜுகேஷன்றது இருக்கு. ஸோ அப்ப அந்த பேசிக் நாலேஜ் எல்லாருக்குமே இருக்கு. பேசிக் நாலேஜ் இல்லைன்னா தான் நம்ம அந்த கிரக்ஸை ஃபார்ம் பண்ணுங்க, இந்த ஃபவுண்டேஷனை உருவாக்குறதுக்கு வந்து நம்ம நிறைய எஃபர்ட்ஸ் பண்ணணும். எல்லாருக்குமே அந்த ஃபவுண்டேஷன் இருக்கும்போது அடுத்த ஹையர் லெவலில் நம்ம திங்க் பண்ணணும். ஹையர் லெவலில் திங்க் பண்ணும்போது வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச் தான் வருது. ஸோ அப்ப இந்த இடத்துல ஒவ்வொரு ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஆக்குபேஷனல் ரோலுக்கு ஏற்றது மாதிரி எஜுகேஷன்ஸ் வந்து பேப்பர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. ஸோ அப்ப நமக்கு எந்த லைஃப்ல எந்த இடத்துல நம்ம போய் வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற ஒரு எஜுகேஷன் எடுத்து படிச்சாலே போதும். ஒரு 4 இயர்ஸோ 5 இயர்ஸோ வந்து வேற வேற விஷயத்த படிச்சுட்டு மறுபடியும் இங்க வரணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அதுக்கு ஈக்குவலன்ட்டு அவங்க வந்து ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸே கொடுக்குறாங்க. ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் கொடுக்கறது மூலியமா நம்ம எதை கத்துக்கணும்னு நினைக்கிறோமோ, எது நம்ம லைஃபுக்கு தேவையோ அதை மட்டும் கத்துக்கிட்டு நல்ல ஒரு ஆக்குபேஷனல்ல வந்து செட் ஆகிக்கிறது. ஸோ அப்படி கத்துக்கிட்டு அதை மட்டும் எம்பசைஸ் பண்ணா போதுமா அப்படின்னா அது கிடையாது. அதுல இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகணும். ஸோ அந்த பர்டிகுலர் நாலேஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் பண்ணணும். வேரியஸ் ஏரியாஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்றது மூலியமா நமக்கு என்ன ஆகும், ஒரு நாலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளும் ஒரு பேப்பர் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டில இருக்கும். மல்டி டைமென்ஷனல் ரிசர்ச் பேப்பர் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டில நம்ம இருக்கும். நெக்ஸ்ட் குளோபலைசேஷன், ஜெண்டர் ஐடென்டிட்டி. இங்க வந்து ஜெண்டர் ஐடென்டிட்டியை வந்து எப்படி குளோபலைசேஷன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா, லைஃப் லாங் சோஷியலைசேஷனா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு சிட்டிக்குள்ளேயோ ஸ்டேட்குள்ளேயோ கண்ட்ரிக்குள்ளேயோ தான் வந்து அந்த அந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து உருவாகிட்டே இருந்துச்சு. நம்ம அதை வச்சு ஒவ்வொரு ஐடென்டிஃபிகேஷனா மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதே இது இப்போ குளோபலைஸ் ஆனனால நம்ம எல்லா டைமே வந்து நம்ம அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களோ இல்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களோட தான் நம்ம கம்பேர் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அப்ப கம்பேர் பண்ணி நம்மளோட அந்த விமன் அண்ட் மென் ரோல்ஸே வந்து மாறிடுச்சு. ஸோ மாறனால என்ன ஆகுதுன்னா நம்மளோட டாஸ்க்கும் மாறுது. டாஸ்க் மாறினால நம்மளோட பிஹேவியர்ஸும் மாறிடுது. அந்த டிஸ்கிரிமினேஷன் குறைஞ்சிருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ லைஃப் லாங் சோஷியலைசேஷன் வந்து எல்லா டைமே வந்து வெளிநாட்டுல இருந்து ஒருத்தவங்க வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம ஜஸ்ட் அவங்கள ஃபாலோ பண்றோம் இல்லையா, சோஷியல் மீடியால எதுலயோ நம்ம ஃபாலோ பண்றோம். அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணும்போது அதை நம்ம கேட்கிறோம். ஸோ கேட்கும்போது இதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல இன்பில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ அந்த கண்ட்ரி வந்து அங்க வந்து ரிஸ்ட்ரெயினாவே இருக்க மாட்டேங்குது. அந்த டெமோகிராபிக் ஃபீச்சர்ஸ் வந்து ரிஸ்ட்ரெயினா இருக்க மாட்டேங்குது. ஏன்னா இந்த நெட்னால நம்ம வந்து எங்கனாலும் எப்படினாலும் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து மல்டி டிரெக்ஷனல் சேஞ்ச். மல்டி டிரெக்ஷனல் சேஞ்ச்னு சொல்லும்போது இந்த இடத்துல இந்த ஒரு growth நோக்கி தான் போகுது. இது மட்டும்தான் குளோபலைசேஷனால ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட்னு சொல்ல முடியாது. நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து குளோபலைசேஷன் பாசிட்டிவா நிறைய பண்ணுது. ஸோ அதனால இது மல்டி டிரெக்ஷனல் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சேஞ்சஸ் இன் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ். இது மல்டி டிரெக்ஷனலா இருக்கு, காலம் மாறிட்டு வருது, நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு வந்து புரிய வருது எது வந்து ப்ராப்பரான ஒரு ஜெண்டர் ரோல் அப்படின்றது புரிய வருது. அதே மாதிரி நமக்கு வந்து அதை பத்தின ஒரு ஐடென்டிட்டி வருது. மேல் ஃபீமேல் யூத்ல வந்து மேல் ஃபீமேலா இருக்கிறவங்களுக்கும் அந்த ஐடென்டிட்டி வருது. ஸோ அப்படி வரதுனால ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் வந்து குறையுது. ஃபால்ஸ் பிலீஃப், பாசிட்டிவா இருக்கிற ஃபால்ஸ் பிலீஃப்ஸ் வந்து குறையும் போது என்ன ஆகுது, எது ட்ரூத்தோ அதை ஃபைன் பண்றதுக்கு அவங்க வந்து எஃபர்ட்ஸ் போடுறாங்க.
ஸோ இந்த ஜெண்டர் ஐடென்டிட்டி நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயம் நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ ஜெண்டர்னு பார்த்துக்கிட்டோம்னா அந்த யூத் டெவலப்மெண்ட் ரோல் பிளே பண்ணது எரிக்சன் சொன்னது மாதிரி ஐடென்டிட்டி ஃபார்ம் பண்ணணும். ஐடென்டிட்டி எப்படி ஃபார்ம் பண்றது, அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் கமிட் பண்ண முடியுமா? அதாவது ஜேம்ஸ் அமெரிக்கா வந்து அந்த எரிக்சனோட அந்த தியரியை வந்து கொஞ்சம் ப்ராடர் பண்ணி பேசியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல கமிட்மெண்ட்டும் எக்ஸ்ப்ளோரேஷனும் ரோல் பிளே பண்ணுது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எக்ஸ்ப்ளோர் ஆகுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து எந்த ஃபீல்டு நமக்கு செட் ஆகுன்ற ஒரு நாலேஜை நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியுது. அந்த நாலேஜ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கமிட்மெண்ட் நம்மளால கமிட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த பர்டிகுலர் ஃபீல்டு எனக்கு சரி வரும்னு தோணுது. தோணும் போது நான் கமிட்டடா அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கான ஹார்ட் ஒர்க்கை போடும்போது எனக்கு கண்டிப்பா நான் பிளேஸ் ஆகுறதுக்கு நல்ல இடத்துல நல்ல ஒரு ஆக்குபேஷனல் சாய்ஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு எரிக்சன் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த யூத் ஸ்டேஜ்ல வந்து இன்ஃபீரியாரிட்டி அண்ட் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அதிகமா வரும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லும்போது நான் மத்தவங்களோட ரொம்ப கீழே, எனக்கு எந்த ஒரு விஷயமே வராது, அவங்க 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 அளவுக்கு என்னால யோசிக்க முடியாது, இந்த மாதிரி யோசிக்கிறதெல்லாம் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லும்போது நீடு ஃபார் பவர் இருக்கும். மத்தவங்கள நான் கண்ட்ரோல் பண்ணணும், மத்தவங்க நான் சொல்றதான் கேட்கணும், எனக்கு கீழே தான் அவங்க இருக்கணும் அப்படின்றது வந்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸும் வந்து எப்ப டெவலப் ஆகும் அப்படின்னா, இது ஆட்லர் ஒரு கான்செப்ட். எப்ப டெவலப் ஆகும்னா இந்த யூத் ஸ்டேஜ்ல தான் டெவலப் ஆகும். சிப்ளிங்ஸோட எப்ப நமக்கு வந்து ஒரு ரிவால்ரி வருதோ, எப்ப சண்டே சச்சரவைகள் வருதோ அப்ப எல்லாம் வந்து இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் ஃபேமிலியில எப்படி வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து டீல் பண்றாங்க அதை பொறுத்து நமக்கு வந்து ரியல் லைஃப்ல இந்த சுப்பீரியாரிட்டி அண்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ராஜஸோட தியரி நம்ம பேசணும் அப்படின்னா ஜெண்டரை வச்சு பார்க்கும்போது ராஜஸ் வந்து ஒரு ஆர்காஸ்மிக் வேல்யூங் ப்ராசஸ் பத்தி பேசியிருப்பாரு. அதே மாதிரி ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் பர்சனாலிட்டி பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ அப்போ ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் பர்சனாலிட்டி வந்து எதை வச்சு வரும் அப்படின்னா இந்த ஆர்காஸ்மிக் வேல்யூங் ப்ராசஸ் வச்சு தான் வரும். ஆர்காஸ்மிக் வேல்யூங் ப்ராசஸ்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூத் பீரியட்ல நம்ம ஒரு ஐடென்டிட்டியை டிஃபைன் பண்ணிடுறோம். ஐடென்டிட்டி டிஃபைன் பண்ணி அதை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கும் போது நமக்கே ஒரு உந்துதல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நமக்கே ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்னு சொல்றாங்க. அந்த மோட்டிவேஷன் இருக்கும்போது ஈஸியா நம்ம வந்து அந்த லேடர்ல போயிடலாம், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அடைஞ்சிடலாம். இது நமக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை, ஏதோ ஒரு பேரண்ட் சொன்னாங்க அப்படின்றதுக்காக ஒரு ஐடென்டிட்டியை ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு ஆக்குபேஷன் நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அந்த ஆர்காஸ்மிக் வேல்யூங் ப்ராசஸ் வந்து ப்ராப்பரா ஆக்ட் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து ஐடியல் செல்ஃப்க்கு ஆக்ட் ஆயிட்டு இருப்போம். ஐடியல் செல்ஃப்ல ஆக்ட் ஆயிட்டு இருப்போம். ரியல் செல்ஃப் வந்து வேற ஒண்ணு சொல்லிட்டு இருக்கும், அதுல ஆக்ட் ஆகாம இருந்திருப்போம். ஸோ அப்ப அந்த ரியல் செல்ஃப்ல நம்ம ஆக்ட் ஆகுறதுக்கு என்ன ஆகும்னா ஒரு செல்ஃப குறிச்ச ஒரு அவேர்னஸ் வந்தா மட்டும்தான் ரியல் செல்ஃப்ல நம்ம ஆக்ட் ஆக முடியும். இந்த ஐடியல் செல்ஃபுக்கும் ரியல் செல்ஃபுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐடியல்னு சொல்லும்போது இந்த இடத்துல சொசைட்டி நம்மளை என்னவா பார்க்கணும்னு ஆசைப்படுதோ அதுதான் ஐடியல் செல்ஃப். ரியல் செல்ஃப்னு சொல்லும்போது நம்ம என்ன ஆக்சுவலா நம்ம யாரு அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியை வந்து காஸ் பண்றதா வந்து ரியல் செல்ஃப். இது இந்த ரியல் செல்ஃப் இந்த ஐடியல் செல்ஃப் எடுக்கிறதுக்கு முன்னாடி ராஜஸ் வந்து என்ன கான்செப்ட் பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னா ஒரு பொட்டேட்டோ வச்சு கம்பேர் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல அவர் எதுக்கு பொட்டேட்டோ வச்சு கம்பேர் பண்றாரு அப்படின்னா ஹியூமன்ஸோட எபிலிட்டியும் அதே மாதிரிதான் அப்படின்னு சொல்றாங்க. பொட்டேட்டோ வந்து ஒரு டாக் ரூம்ல கீழே குடோன்ல போட்டு வச்சாலும், கிரவுண்ட் ஃப்ளோர்ல குடோன்ல வந்து போட்டு வச்சாலும் அது சன்லைட் இருக்கிற இடத்த நோக்கி அதோட ரூட்ஸை வந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த அளவுக்கு என்னதான் நம்ம வந்து டிஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும், டிஸ்ரிகார்ட்ல இருந்தாலும், நம்மளை பத்தின ஒரு எம்பவர்மெண்ட்டே இல்லாம இருந்தாலும் ஹியூமன்ஸுக்கு தன்னை வந்து தேத்தி கொண்டு போற, தன்னை எம்பவர்டா ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஹியூமன்ஸுக்கு இருக்கு அப்படின்றத ராஜஸ் வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாரு. ஸோ அதுல இருந்து உருவானதுதான் அவரோட தியரி. ஸோ அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ரியல் அண்ட் ஐடியல் செல்ஃபோட இன்கான்குரன்ஸ் பத்தி பேசுவாரு. ஸோ இந்த இன்கான்குரன்ஸ் தான் எல்லா பிரச்சனைக்குமே ஒரு பேஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐடியல் அண்ட் ரியல் செல்ஃபோட இன்கான்குரன்ஸ் வந்து எப்ப குறையுதோ அப்ப நம்ம செல்ஃப் ஆக்சுவலைஸ்டு பர்சனாலிட்டியே மாறும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு தெரபியூட்டிக் செஷன்ல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், எம்பசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட், எம்பதி, ஜென்யூன்னஸ். இது 3 இருந்துச்சுனாலே நம்ம அந்த அந்த ஆர்காஸ்மிக் வேல்யூங் ப்ராசஸ், அந்த செல்ஃப் ஆக்சுவலைஸ்டு டெண்டன்சியை நம்மளால ஈஸியா அடைய முடியும். ஏன்னா இந்த இடத்துல அந்த தெரபிஸ்ட் வந்து என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு 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 ட்ரிகரிங்கா தான் இருக்கணும், எய்டா தான் இருக்கணுமே தவிர்த்து ஃபுல் ரோல் வந்து அவங்க தெரபிஸ்ட் வந்து எடுக்கக்கூடாது. ஃபுல் ரோல் ஏன் தெரபிஸ்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னா இவரோட பிலீஃப் என்ன,
எல்லா ஹியூமன்ஸுக்குமே வந்து டெவலப் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல், ஆக்சுவல் பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ இப்போ ஆக்சுவல் பொட்டன்ஷியல் இருக்கும்போது நம்ம அந்த விஷயத்த வந்து சுப்பீரியாரிட்டி சூப்பர்வைஸ் பண்ணி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம ஒரு எய்டா இருந்து அவங்களோட அந்த பிரச்சனையை காது கொடுத்து கேட்டாலே போதும், அவங்களே அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த ஐடியல் அண்ட் ரியல் செல்ஃபோட இன்கான்குரன்ஸ் வந்து ஐடென்டிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த 3 கோர் கண்டிஷன்ஸ் ஆஃப் தெரபியூட்டிக் செட்டப்புமே வந்து நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு பெரிதா யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் சொல்றாங்கன்னா ஆர்காஸ்மிக் வேல்யூங் ப்ராசஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூத் வந்து பேரண்ட்ஸோட விஷ்காக இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சு முடிச்சுட்டாங்க. ஒரு ஜாப்ல வந்து ஒரு 15 இயர்ஸ் ஒர்க் பண்றாங்க. பட் ஆனா 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாவே இல்ல. அதுல இருந்து வந்து ப்ரொமோட் ஆகுறதுக்கோ எதுவுமே இல்ல. எதுவுமே எந்த வழியுமே இல்ல. எதுல போய் வந்து அவங்க பிளேஸ் ஆனாங்களோ அதே போஸ்ட்ல தான் வந்து 15 இயர்ஸா இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்களால குரோவா ஆக முடியல. ப்ராப்பரா கிரியேட்டிவா இனோவேட்டிவ் ஐடியாஸ் வந்து திங்க் பண்ண முடியல கம்பேர்ட் டு அதர் கொலீக்ஸ். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா அவங்க செல்ஃபை நோக்கி ஒரு டியூன் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ செல்ஃபை நோக்கி ஒரு டர்ன் எடுக்கும்போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நான் யாரு, எனக்கு என்ன பிடிக்கும், எது பிடிக்காது, எந்த ஒரு பர்டிகுலர் விஷயமே வந்து அவங்களுக்கு தெரியாம இருந்தது. ஸோ அப்போ செல்ஃப் நோக்கி ஒரு டர்ன் எடுக்கும்போது ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு அக்ரிகல்ச்சர் தான் எனக்கு வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. அதுதான் என்னோட பர்பஸா இருக்கும். நான் அது பண்ணும்போது தான் நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அது பண்ணும்போது தான் நான் புதுசு புதுசா பண்ணணும்ட்டு எனர்ஜெட்டிக்கா இருக்கேன். அந்த ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு ஃபீல் ஆன மாதிரியே, டயர்டானது மாதிரியே ஃபீல் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது 15 வருஷமா ஒரு இன்ஜினியரிங் போஸ்ட்ல இருந்த ஒரு ஆள் வந்து வேலையை விட்டுட்டு மறுபடியும் அக்ரிகல்ச்சர் வந்து கிரக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல அந்த ஆர்காஸ்மிக் வேல்யூ ப்ராசஸ் வந்து ஒரு ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி போகும். ஸோ அப்ப சுத்தி சுத்தி போயிட்டே இருக்கும் இந்த சர்க்கிள். ஸோ அப்ப எந்த பாயிண்ட்ல இருந்து வேணாலும் லேடர், ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் மாதிரி திருப்பி கீழே வந்துடலாம். ஸோ எந்த பாயிண்ட்ல வேணாலும் திருப்பி கீழே வந்து திருப்பி கிரக்ஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். கிரக்ஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த செகண்ட் டைம், தேர்ட் டைம் அந்த செல்ஃப் நோக்கி நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அந்த ஐடியல் செல்ஃப்ன்ற ஒரு இமேஜ் வந்து பிரேக் ஆகி ரியல் செல்ஃப்ன்ற இமேஜ்குள்ள நம்ம வந்துடும். ஸோ அந்த ரியல் செல்ஃப்ன்ற இமேஜ்குள்ள வரும்போது அந்த இடத்துல பின்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்ப நம்மளை பத்தி நம்ம ஒரு நாலேஜ் கிரியேட் பண்ணி ஓடிட்டு இருக்கோம். ஸோ நம்மளை பத்தின நாலேஜ் நம்ம கிரியேட் பண்ணி போய்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல சொசைட்டியோ, ஃப்ரெண்ட்ஸோ, ஃபேமிலி மெம்பர்ஸோ என்ன ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி வச்சிருந்தாலும் அது பெருசா நம்மளை பாதிக்காது. ஏன்னா நம்மளை பத்தின அறிவு நமக்கு அதிகமாவே இருக்குன்ற போது மத்தவங்க சொல்ற விஷயத்துக்காக நம்ம வந்து நம்மளோட முடிவை மாத்திக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அது சரின்னு படுது. ஸோ அப்படி இருக்கும்போது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஸோ நம்மளால வந்து இந்த ஐடென்டிட்டியும் வந்து பெட்டரா நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து செக்ஷுவாலிட்டி பத்தி பேசுறாங்க. செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் வேலிடிட்டின்றது வந்து இந்த செக்ஷுவாலிட்டியில வந்து பேசிக்கா வந்து யாரோட ரோல் தியரி வந்து பிளே பண்ணும் அப்படின்னா, ஆட்லரோட ரோல் பிளே பண்ணும். அதே மாதிரி ஃப்ராய்டோட ரோலும் பிளே பண்ணும். இவங்க 2 பேருமே பேசிக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க வந்து சைக்கோ டைனமிக் தியரிஸ்ட் தான். பேசிக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. பிகாஸ் இந்த செக்ஷுவாலிட்டின்றது வந்து சைக்கலாஜிக்கல் கண்டிஷன். இந்த சைக்கலாஜிக்கல் கண்டிஷன் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா, எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, மதர் அண்ட் ஃபாதர் ரோல் இருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அவங்க மட்டும்தான் ரோல் மாடல். மத்தவங்களெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து உலகத்தை பத்தி புரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து யார ரோல் மாடலா வைக்கலாம் வேணான்றத அவங்க யோசிக்கிறது. ஸோ அப்ப இந்த இடத்துல பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது பேரண்ட்ஸ் வந்து ரோல் மாடலா இருக்கும்போது அவங்க பாசிட்டிவான ரோல் மாடலா இருக்காங்க, ஹெல்த்தியான ரோல் மாடலா இருக்காங்க அப்படின்னா அதே ஹெல்த்தி ரோல் டிரான்ஸ்மிஷன் தான் இங்க நடக்கும். இது அன்ஹெல்த்தியா இருக்கு, எவ்வாறு கான்ஃபிளிக்ட் சுச்சுவேஷன்ஸ் இருக்கு, அவங்கள பத்தின அக்செப்டன்ஸே அவங்களுக்கு இல்ல, பேரண்ட்ஸுக்கு அவங்கள பத்தின அக்செப்டன்ஸ் இல்ல. ஸோ அதனால வந்து அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்ல சண்டை வந்துட்டே இருக்கு அப்படின்னா அதே மாதிரிதான் இந்த குழந்தைங்களும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். நம்ம நம்ம அம்மா அப்பா சண்டை போடுறாங்க, அதனால நம்ம ஃபியூச்சர்ல போடாம இருக்கக்கூடாதுன்றது அந்த நாலேஜ் வராதுன்னு ஃப்ராய்டும் ஆட்லரும் சொல்றாங்க. அவங்க என்ன பாக்குறாங்களோ அதுதான் அவங்களோட அடல்ட் ரிலேஷன்ஷிப்லயும் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்ல சொல்லும்போது நம்ம ப்ராப்பரான ஒரு செக்ஷுவல் அவேர்னஸ் அண்ட் செல்ஃப் வேலிடிட்டி வந்து நமக்கு இருக்கு அப்படின்னும் போது இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ப்ராப்பரா நம்மளால டெவலப் பண்ணிக்க முடியும். அடுத்து செக்ஷுவாலிட்டி, அடலசன்ஸ் அண்ட் பாடி இமேஜ். இது 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 3 வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னா ஒன்னோட ஒன்று ரிலேட்டடா இருக்கு. செக்ஷுவாலிட்டி அடலசன்ஸ்ல தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது மெயினா. மிடில் அடல்ட்லயோ லேட் அடல்ட்லயோ வந்து அவ்வளவா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது இல்லை. அதே இது பாடி இமேஜ் பத்தின அவேர்னஸும் குவரியும் வந்து இந்த செக்ஷுவல் யூத் பீரியட்ல தான் வந்து நமக்கு அரைஸ் ஆகும் அலாங் வித் செக்ஷுவாலிட்டி. அப்ப இந்த இடத்துல இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணலாம், எப்படி நம்ம பாசிட்டிவா மாத்தலாம் அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்செப்ட், இது 3மே இருக்கணும்.
செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ன்றது வந்து நம்மளை நோக்கி நெகட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா அதை டீல் பண்றதுக்கு இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நமக்கு உதவும். அதே மாதிரி நம்ம யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கிய ஒரு ஒரு ப்ரொஃபஷனல்ல லேடர்ல கிளைம் ஆகுறதும் சரி, ஒரு பர்சனல் லைஃப்ல லேடர்ல கிளைம் ஆகுறதுக்கு செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எந்த விஷயம் எனக்கு வரும் வராது, வர விஷயத்துல நான் என்னோட எஃபர்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியர் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ நம்மளை பத்தின ஒரு நாலேஜ் கான்ஃபிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ் தான் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஹெல்த்தியர் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ். நெக்ஸ்ட் வந்து சேஞ்சிங் சொசைட்டியல் நார்ம்ஸ், சமூக நெறிமுறைகளை மாற்றுதல். சேஞ்சிங் சொசைட்டியல் நார்ம்ஸ்னு சொல்லும்போது இதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கும்போது சொசைட்டியோட ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றது வந்து வேறையா இருக்கும். ஹைலி ஏர்னிங் ஜாப், ஒரு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பாடி ஷேப் இருக்கணும், நல்ல ஒரு ஸ்கின் கலர், லைட்டான ஸ்கின் கலரா இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சொசைட்டியல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நிறைய வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் ஒதுக்கிட்டு ஹியூமன் வேல்யூஸ் தான் வந்து பேசும். மற்ற பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸோ இல்லை அவுட்டர் கேரக்டரிஸ்டிக்ஸோ வந்து எதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணாது அப்படின்ற ஒரு இமேஜ் நம்ம கேரி ஆன் பண்ணிட்டு போறோம். போகும்போது ஆட்டோமேட்டிக்கா சொசைட்டியோட நார்ம்ஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து ஹெல்தி செக்ஷுவாலிட்டி. ஹெல்தி செக்ஷுவாலிட்டின்னு சொல்லும்போது நம்மளை நாமளே வந்து டோட்டலா அக்செப்ட் பண்றதா வந்து ஹெல்தி செக்ஷுவாலிட்டி. வி ஹாவ் டு அப்ரிஷியேட் ஒன் செல்ஃப் அண்ட் டோட்டாலிட்டி அப்படின்றது. நமக்கு இருக்கிற வீக்னஸையும் நம்ம வந்து ப்ராப்பரா வந்து அட்ரஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம கொஞ்சமாவது வீக்கா இருக்கு அப்படின்னும் போது ஒரு மாடரேட் லெவலுக்காவது ஒரு ஃபங்க்ஷனிங்கா கொண்டு வரணும். அந்த வீக்னஸ் வந்து நம்மளோட ப்ரொஃபஷனலையோ இல்ல பர்சனலையோ வந்து அஃபெக்ட் பண்றது மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த அந்த இடத்துல அந்த வீக்னஸ் வந்து கொஞ்சம் வாக் ஆன் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிட்டு வாக் ஆன் பண்ணணும். அதாவது க்ரோத் ஓரியன்டா அதை மாத்தி ஒரு மாடரேட் லெவலுக்கு வந்தாலும் நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா அந்த விஷயத்த பண்ணலாம். ஸோ அப்ப நம்ம அக்செப்டன்ஸே இல்லாம இது எனக்கு பிடிக்கல, இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல, எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு, எனக்கு பிடிக்கல, என்னால வந்து ப்ராப்பரா கம்யூனிகேஷன் மெயின்டைன் பண்ண முடியல, எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அது இல்லாமலே உட்காந்து எனக்கு இப்படி இருக்கு, இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம், இதை எப்படி நான் பாசிட்டிவ்ல கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அதுல வாக் ஆன் பண்ணி வீக்னஸையும் வந்து ஸ்ட்ரென்த்ஸை நம்மளால மாற்ற முடியும். நெக்ஸ்ட் வந்து இம்ப்ளைஸ் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். இந்த ஹெல்த்தி செக்ஷுவாலிட்டின்றது வந்து நம்மளை பத்தின அறிவு, நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, நம்ம நல்லா கேரி ஆன் பண்ணி போறது மட்டும் கிடையாது, நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்த்தி செக்ஷுவாலிட்டியை ஃபைன் பண்ண ஆட்கள் வந்து அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட செக்ஷுவாலிட்டியை மதிக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு அவங்களோட பாடி பாடிலி ஃபீச்சர்ஸ் வந்து மதிக்கிறாங்களோ அதே ரெஸ்பெக்ட் வந்து மற்றவங்களுக்கும் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாத ஆட்களுக்கு கான்ஃபிடன்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த ஹெல்தி செக்ஷுவாலிட்டி பர்சன்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெல்தி செல்ஃப் அண்ட் ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் செல்ஃப். ஹெல்தி செல்ஃப்னு சொல்லும்போது இந்த இடத்துல அது வந்து ஹெல்தி செல்ஃபா இருந்தாலே நம்ம ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் செல்ஃபா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எப்போ வந்து மற்றவங்களோட அந்த பர்டிகுலர் விஷயத்தையும் புரிஞ்சு எம்பத்தட்டிக்கா ரோல் பிளே பண்றோமோ அந்த இடத்துல நம்மளை பத்தின நாலேஜும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்தவங்களை பத்தின நாலேஜும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது ஹெல்தி செல்ஃபோட டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப கொகசிவா இருக்கும். ஸோ கொகசிவா இருக்கிறதுனால அந்த ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் செல்ஃப் வந்து நம்மளால டீட்டெயில்டா மெயின்டைன் பண்ண முடியும். ஈஸியா அந்த லேடர்ல கிளைம் அப் பண்ணி நம்மளால அந்த ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் செல்ஃபை வந்து அட்டைன் பண்ண முடியும் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து யூத் ஐடென்டிட்டி குளோபலைசேஷன். யூத் ஐடென்டிட்டி குளோபலைசேஷன் சொல்லும்போது இங்க வந்து டெவலப்மெண்டல் பீரியட்ல 3 தான் பிரிக்கிறாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஏர்லி யூத்னு சொல்லும்போது ஒரு 15 to 19 ஏஜ் குரூப் பாக்குறாங்க. 15 to 19 ஏஜ் குரூப்ல அந்த அந்த டெவலப்மெண்டல் டாஸ்க் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஜுகேஷன் தான் மெயின் ரோல் பிளே பண்ணும். அதே மாதிரி பேரண்டல் அக்செப்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சிப்ளிங் ரிவால்ரி இருக்கக்கூடிய ஸ்டேஜ், இண்டிபெண்டன்ஸ் அண்ட் இன்டர் டிபெண்டன்ஸ், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் சுத்திக்கிட்டு இருக்க ஒரு ஏஜ். அப்ப இந்த இடத்துல அந்த இண்டிபெண்டன்ஸ் இன்டர் டிபெண்டன்ஸ் ஏன் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து அதிகமான நாலேஜ் இருக்கு, நம்ம வந்து பிசிக்கலி ஸ்ட்ராங் ஆயிட்டோம், நம்ம வந்து இண்டிபெண்டா இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதே நேரம் இந்த மணி கன்ஸ்ட்ரெயின்னால வந்து ஃபேமிலியில தான் நம்ம டிபெண்ட் ஆகி இருக்கணும், நம்மளோட எஜுகேஷனுக்கே ஃபேமிலி தான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது ஃபேமிலியோட அந்த சப்போர்ட் வந்து அவங்களுக்கு தேவை, பேரண்ட்ஸோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவை. ஸோ அப்படி இருக்கும்போது இன்டர் டிபெண்டன்ஸ் இதுவே லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் அவங்களுக்கு ஏற்படுத்தும். அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஈதர் ஆர் சைடு பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங் தான் அவங்களுக்கு இருக்குமே தவிர்த்து கிரே திங்கிங் இருக்காது. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங்ல இருக்கும்போது ஒன்னு இண்டிபெண்டா இருக்கணும் இல்லை இன்டர் டிபெண்டா இருக்கணும்னு தான் தோணும். ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த அக்செப்டன்ஸ் வந்து எப்போ வரும்னா லேட் யூத்ல தான் வரும். அதாவது ஏர்லி அடலசன்ஸ் 20 to 25 அந்த ஏஜ் குரூப்ல தான் வரும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சொசைட்டி.
டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சொசைட்டின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல அவங்களோட அச்சீவ்மெண்ட் ஐடென்டிட்டி நோக்கி ஓடுறாங்க. அதே மாதிரி சொசைட்டியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இவங்க தான் ஒரு மெயின் ரோல் பிளே பண்றாங்க. இவங்க இந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க அவங்களோட ஆட்டிடியூட்ஸையோ பிஹேவியர்ஸையோ மாத்துறது மூலியமா ஒரு ஒரு புதுவிதமான ஒரு விஷயத்த அந்த சொசைட்டியல் நார்ம்ஸுக்குள்ள சேர்க்கிறாங்க. சேர்க்கும் போது ஈக்குவாலிட்டி அப்படின்றத பேசுறாங்க. மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல்ன்ற விஷயத்த பேசுறாங்க அப்படின்னும் போது அது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சொசைட்டியா மாறுது. ஏன்னா அவங்க வந்து ஜெண்டர் ரோல்ஸை உடைச்சிட்டு அவங்க ஹியூமன் ரோல்ஸா கொண்டு வராங்க. இவங்க தான் இதை பார்க்கணும், ஆண்கள் இந்த வேலை தான் பார்க்கணும், பெண்கள் இந்த வேலை தான் பார்க்கணுன்ற அந்த ரோல்ஸை உடைச்சிட்டு ஒரு ஹியூமன் ரோல்ஸா கொண்டு வரும்போது சொசைட்டி வந்து பாசிட்டிவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது வந்து ஏர்லி யூத்ல நடக்குது. அடுத்து வந்து மிடில் யூத். மிடில் யூத்ல என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஹையர் எஜுகேஷன் முடிச்சிருப்பாங்க. ஹையர் எஜுகேஷன் முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கெரியர் கோல்ஸா போயிருப்பாங்க. இப்ப இருக்க சொசைட்டி எப்படி இருக்குன்னா படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து கேம்பஸ் செலக்ட் ஆகி ஃபைனல் செமஸ்டருக்கு முன்னாடியே அவங்க ஒரு வேலையோட தான் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சைஃபனோடய படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதே மாதிரி லாட் ஆஃப் சைஃபன் ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ அந்த சைஃபன் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால பெட்டரா நம்மளால வந்து ஹையர் எஜுகேஷன்லயும் சரி சொசைட்டிலயும் சரி கம்யூனிகேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். குளோபலைசேஷன் வந்து எப்படி யூத்தோட ஐடென்டிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா மல்டிடியூட் ஆஃப் கெரியர்ஸ். பல தொழில்கள் இருக்கிறத பத்தி பேசுறாங்க. மல்டிடியூட் ஆஃப் கெரியர்ஸ் இருக்கிற போது நம்மளால வந்து குளோபலி இருக்கிற கெரியர் ஆப்ஷன்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியுது. எந்த இடத்துலனாலும் எந்த டைம்லனாலும் நம்ம என்ன வாக்குனாலும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அப்போ நமக்கு வந்து நம்ம இருக்கிற சிட்டிலேயோ சொசைட்டிலேயோ வந்து ப்ராப்பரான ஒரு கெரியர் ஆப்ஷன் நமக்கு கிடைக்கல, நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி கெரியர் ஆப்ஷன் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து அதர் கண்ட்ரீஸ் வேர்ல்ட்ல அதர் கண்ட்ரீஸ்லயுமே வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் கெரியர் ரோல்ஸ் நம்மளால டேக்கப் பண்ணி பண்ண முடியும். நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே அந்த கெரியர் ரோல்ஸ் எடுத்து பண்ண முடியும். இப்ப படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து நிறைய இன்டர்ன்ஷிப் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு வரும்போது வேர்ல்ட்ல இருக்கிற ஆப்ஷன்ஸை வந்து நம்மளால கோத்ரூ பண்ணி அந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்ஸை வந்து அண்டர்டேக் பண்ணி எடுக்கும்போது நம்ம சிட்டிலயோ சொசைட்டிலயோ நமக்கு ஏற்படக்கூடிய கெரியர் ஆப்ஷன்ஸ் வந்து growth வந்து அதிகமா இருக்கு. அந்த growth அதிகப்படுத்துறதுனால நம்மளால வந்து ஆக்குபேஷனல் growth வந்து சீக்கிரமா வந்து அட்டைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி பேசுறாங்க. ஸோ அப்ப நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்துல வந்து ஸ்கில் டெவலப் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கு அப்படின்னா அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம இருக்கிற சிட்டிலயோ சொசைட்டிலயோ இல்லைன்ற போது கெரியர் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வேர்ல்டு வைடா பார்க்கும்போது அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்குரிய சர்டிபிகேட் கோர்சஸோ இல்ல யூஜிஎன் பிஜி டிகிரி கோர்சஸோ பார்க்கறது மூலியமா பெட்டரா நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து சேஞ்சிங் ஒர்க் பிளேஸ். சேஞ்சிங் ஒர்க் பிளேஸ் வந்து நமக்கு இருக்கிற இடத்துல நம்ம பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்கு. அதே மாதிரி நம்ம வெளியில போய் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிராப் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளால கிராப் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.